இவருக்கு பாதின்னு இருக்குது, இவருக்கு 6-1 இருக்குது, அதையெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதான் முன்னாடி நான் வாட்சி காமிச்சேன் காலையிலேயே. நீங்கள் மாற்றப்பட்டுன்னு சொன்னால் ஆதாரம் தாங்க. தாய்வழி சகோதரருக்கு பங்கு இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் யார் சொல்லாவிட்டும் சொல்லுவோம்னு சொன்னால் இஸ்லாத்தில் கருத்தே அல்லது. 1400 வருஷமாக யாருடைய சிந்தனை எல்லாம் போகிற ஆளுக்கு கொஞ்சம் சொன்னால் இஸ்லாம் அல்லங்க அது. அதான் யதார்த்தம். ஆனால் இதுக்கு முன்னால் யாரோ சொல்லியிருந்தாங்க அது சொல்லுங்கள். ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி இல்லைன்ட்டு. ஏன்னா அப்படி இல்லைங்கிற நமக்கும் தெரியும். ஏன்னா அப்போ இதுலேருந்து என்ன வழங்குது ஒவ்வொன்றாக. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன எழுதுகிறாங்க, கலா தொழுகை இல்லையா. கலா தொழுகை இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால், மக்கள் யாரும் சோம்பேறிகள் ஆக்கிறதா இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தைங்கிறாங்க. என்னது, 369 கலா தொழுகைன்னு ஒரு தலைப்பை போட்டுக்கிறாங்க. பக்கம் 1463ங்க. அதில் ஃபஹலஃப மிம்பஅதிஹிம் ஹல்ஃபுன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு ஸலாத்தை, பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவங்க தொழுகை வீணடிச்சிருவாங்க, ஆசைகளையும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு வந்து இல்லாமல் தாபா பின்னால் வருது, தௌபா செஞ்சவங்களே தவிர. அப்போ தௌபா செஞ்சுட்டா போதும், தொழுகை தேவையில்லை. தொழுகை இவங்க எப்படி முடிவு வந்தாங்க? அங்கே தொழுகை வீணடித்தவள் தானே இருக்குது. தொழுகை வீண ஒழுங்காக தொழுவாதவனும் இருப்பான், அந்த வகுத்தில் தொழுவாமல் அடுத்த வகுத்தில் தொழுதவனும் இருப்பான். அதுவும் குற்றம் தானே, நேரத்தில் தொழுவா விட்டா. அதுக்கு தௌபா செய்யணும்னு இருக்குது. கலா தொழுகை தேவையில்லை இந்த வசனத்தில் எங்கே இருக்குது? தௌபா செய்யணும்னு இருக்குது. ஆனால் என்ன எடுக்கிறாங்க, இதிலிருந்து தௌபா செய்யணும் அல்லாஹ் சொன்னதிலிருந்து கலா தொழுகை தேவையில்லை. கலா தொழுகை வசனத்தில் இருக்குதா? ஏன் இல்லா தவளை சொல்கிறீங்க? ஒரு வசனத்தை புரிகிறதா இருந்தால் மொழியாக்கம் செய்யணும், இல்லைன்னா வேஷம் ஒதுங்கிறணும். இல்லை தவறு சுட்டி காட்டப்பட்டால் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாமல் பெண்ணு ஹஜ்ஜுக்கு போனாங்க, இவங்க வந்தாங்க, அதா சிங்கம் இது சிங்கம், இதெல்லாம் பதிலாக ஆகாது. நீங்கள் எழுத தப்புன்னு உங்களுக்கு நேரம் எனக்கு கேள்வி கேட்டுக்கும், அதுக்கு பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து நம்ம எடுத்து வைத்த பல கேள்விகளை சுருக்கமாக நினைவுபடுத்தி கொண்டு புதிய விஷயங்களுக்கு செல்வோம். அபு தாலிபு முஸ்லீம் தான், அபு தாலிபு காஃபிர் தான், முரண்பட்டார், அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் மானசீகமாக முஸ்லீம் ஆகிட்டார். மானசீகமாக தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியும், வணங்குதா? மானசீகமாக முஸ்லீம் ஆகிட்டாருன்னு சொல்லி ஒரு புது டைலாக் ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்னு அஸாக்கிர்னு ஹதீஸை போட்டு எழுத்த போட்டு இந்த விஷயத்தை இருட்டடிப்பு செஞ்சிட்டாரு, அவர் கருத்துக்கு மாற்றமான கருத்து பின்னாடி இருக்குதுன்னு போட்டோம். பட்டுன்னு பதில் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒத்துக்கிற மனப்பான்மை கூட இல்லை, நான் தவறு செஞ்சிட்டேன் அது மாதிரி இல்லை. அபுதாவுல ஹதீஸ் இருக்குன்னாரு, அதில் பகிரங்கமாக தெளிவாக இருக்குது அபு தாலிப் முஷ்ரிக்குன்னு சொல்லி அதை கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. 4வது நசை ஹதீஸ் கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. 5வது புகாரி ஹதீஸில் இருட்டடிப்பு செஞ்சிட்டாருன்னு சொன்னோம், அதுக்கு பதில் இல்லை. முஸ்லீம் ஹதீஸை போட்டு அதுலேயும் பாதியை மறைச்சிட்டாருன்னு சொன்னோம், அவர் கருத்துக்கு மாற்றமாக இருக்குண்டு. 6வது அதுலேயும் பதில் இல்லை. 7வது வேண்டுமென்றே காற்று விடுதல் அப்படின்ட்டு கித்தாபில் இல்லைன்றார், இருக்குன்ட்டு காட்டணும், அதுக்கும் பதில் இல்லை. 8வது கிழக்க உள்ளவனு மேற்க உள்ளவனு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற பண்ணிக்கிட்டு புள்ள பெற்றா அவன் புள்ள தான் சொல்கிறீங்க, இது சாத்தியமே இல்லை என்று சொன்னோம், அதுக்கும் பதில் இல்லை. இது நடைமுறைப்படுத்துவா நாங்கள் சொல்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம். இது இப்படி நடந்தால் அவன் புள்ளன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் தான். 8வதுக்கு அதுக்கும் பதில் இல்லை. 20 வருஷம் கழித்து தலாக்கு விட்டு 20 வருஷம் கழித்து புள்ள பார்த்து அவன் புள்ள தாங்கிறீங்க, இது என்னப்பான்னு கேட்டால் 20 வருஷ கற்பம்ங்கிறீங்க. இது என்ன ஆதாரம்? இது குரான், இதுக்கு ஆதாரமாக உள்ள குரான் வசனம் எது? இதுக்கு ஆதாரமாக உள்ள ஹதீஸ் எது? அல்லது வேறு என்ன தத்துவத்தின் அடிப்படையில் சொன்னீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் முடியலை. ஷாஃபியாக இருந்தால் 4 வருஷம் கற்பிணிங்கிறீங்க, 4 வருஷத்துக்கு பிறகு புள்ள பார்த்தா கூட ஒருத்தன் தலையில் கட்டலாம்ங்கிறீங்க. அப்படின்னா இது எங்கே கொண்டே விடும்? இதுக்கு என்ன இதனுடைய குரான் என்ன ஹதீஸ் என்னன்னு கேட்டோம், அதுக்கு பதில் கிடையாது. பிதத்தில் 2 நிலை இருக்குன்னு உல்ட்டா பண்ணி மாற்றி படித்து இங்கே 2 தடவை அதுக்கு பல்ட்டி அடித்து மொத்தம் அதிலே 4 பல்ட்டி அடிச்சிட்டிங்க, அதுலேயும் முரண்பட்டீங்க. பிதத்து உலக பிதத்து மார்க்க பிதத்து என்று அதில் குழப்பிட்டீங்க. அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறவங்களோட விஷயத்தில் கற்பனை செய்ய முடியாது, எல்லாம் கற்பனை பண்ணி ஹஜ்ஜிக்கு போகிறவன் மிருகத்தோடு சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் சின்ன பிள்ளையை கெடுத்துட்டா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் பணத்தோடு சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் கழுதையோடு சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போகிறவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா எப்படி, எது இப்படியா ஹஜ்ஜி முறியாதான், அந்த செயல் கூடாது. ஆனால் ஹஜ்ஜி இது செயல் கூடாது, ஹஜ்ஜி முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, செய்யத்தானே செய்வான். இவ்வளோ அசிங்கமாக சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் பொம்பளை இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டான்னு சொன்னால் ஒரு கழுதையுடைய எடுத்து சொல்லவே கூசுது. அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல, சொல்ல கூசக்கூடிய விஷயங்களையெல்லாம் கூட அவங்க எழுதி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயமாக அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னீங்க, ஏற்றுக்கொண்டதாக குர்துபியில் சொல்கிறார், அதிகமான முஃபஸ்ஸிர்கள் சொன்னாருண்டு. அப்புறம் ராசி எப்படி சொன்னார்னா அப்போ முரண்பாடுறீங்க, இன்னும் குழப்புறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இருக்குங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறாரு, அது சரியான ஆன்சர் ஆகாது. அதே மாதிரி விபச்சாரியை கை மையமாக மாட்டிக்கிறும்போது பொண்டாட்டின்னு சொன்னால் தப்பிச்சிக்கிறலாங்கிறீங்க, இது வழி சொல்லி கொடுக்குறதா, இது என்ன இது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியலை.
ஊமை பொம்பளைகளுக்கு எடுத்துக்கலாம், ஊமை ஆம்பளையை எடுத்துக்கலாங்கிறீங்க. அதுக்கு தண்டனை இல்லைங்கிறீங்க. தண்டனை இல்லைன்னா செய்யத்தானே அர்த்தம், செய்ய சொல்லி தூண்டுறீங்க. ஊமையை வந்து புஸ்தகமாக படிக்க போகிறான், சரி பரலில் எழுத போகிறீங்களா? அப்புறம் மெண்டலுடன் விபச்சாரம் செஞ்சால் தண்டனை இல்லைங்கிறீங்க. மனநோயாளிகள் மேலே கூடுதல் கருணை காட்டணும், அதை கெடுக்கிற அளவுக்கு என்ன செய்கிறீங்க, அதுக்கு தண்டனை இல்லை, கூடுதல் தண்டனை கொடுக்கணும், அது இல்லைன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி சிறுமியை சீரழித்தால் ஹஜ்ஜி முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க, தண்டனை இல்லைங்கிறீங்க. அது மாதிரி இந்த மாதிரிலாம் வரிசையாக கேள்வி கேட்டோம், ஒன்றுக்குமே என்ன இல்லை, பதில் இல்லை. அப்புறம் கடைசி முறை என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், இது இந்த அசிங்கமெல்லாம் சொன்னோம்ல, ஏன் ஹதீஸ்லேயும் தான் அசிங்கம் இருக்குது எப்படின்னு பாருங்கள். இந்த அசிங்கத்தையெல்லாம் சொன்ன உடனே ஏன் ஹதீஸ்லேயும் தான் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருத்தன் மன்னத்தா பஹீமத்தன் பல ஹத் அலைஹி, யார் ஒருத்தன் மிருகத்திரை சேர்ந்தானோ அவனுக்கு தண்டனை இல்லை. திருமதியில் ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கங்கிற திருமதியில் நீங்கள் எடுத்து காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு போய் சொல்கிறதுல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இப்னு அசாக்கிரில் சொல்லலையா, அபூதாவுத் திருமதிலாம் சொல்லலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிருகத்தோடு சேர்ந்தால் அவனுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னார்கள். அது திருமதியில் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக நீங்கள் புழுகி இருக்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். திருமதியிலேருந்து அந்த ஹதீஸ் என்ன செய்யணும், அதை காட்டி தான் உங்களை நியாயப்படுத்துறது. அதுக்கு தான் கலகலப்புலாம் அங்கே ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைஞ்சாங்க, கலகலப்புலாம் காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்கன்னு என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து காட்டணும். அதுக்கு அது முக்கியமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக எடுத்து காட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய கிளிப்பிங்கள் இருக்குது வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்னென்னலாம் பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அதை அந்த ஹதீஸெல்லாம் காட்டுங்கன்னு என்ன செய்வோம், வரிசையாக கேட்போம். ரசூலுல்லாஹ் சும்மா விளையாட்டு அவங்களுக்கு சும்மா விட்டு அடிக்கிற சபையில் வந்துக்கிட்டு இங்கே அடிக்கிறாண்டா பாருங்களேன், எடுத்தால் பார்க்க போகிறாங்கன்னு தைரியத்தில் வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்யணும், அவங்க எடுத்து காட்டணும். அதனால் இது எல்லாமே என்னது, அவங்க வந்து தப்பும் தவறுமாக புழுகி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்காக பதிலையும் சொல்லிவிட்டு புதுசு புதுசாக எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த கூட்டமாக சாப்பிட்ற விஷயம் இருக்குல்ல, அந்த ஆயத்து அழகாக இருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலோ, உங்கள் சின்னமாக்கள் வீடுகள், மாமிகள் வீடுகள், நண்பர்கள் வீடுகளில் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது குற்றமில்லைன்னு இருக்கிறது. அதில் என்ன கேட்குறாரு தெரியுமா, கும்னு வருதான். கும் என்றால் யார், ஆம்பளை. கும் என்றால் குரானில் எல்லாமே கும்முண்டு தான் வருது. 999% வந்து ஆம்பளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பொம்பளையை பார்த்து சொல்லவே இல்லை. ஆம்பளைக்கு சொன்னது தான் பொம்பளைக்கும் உள்ளது. அப்போ எல்லாம் குத்திபா அலைக்கும், உங்கள் மீது கடமைங்கிறான ஆம்பளைக்கு தான் நோன்பு கடமையா, உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கிறான ஆம்பளைக்கு தான் அவங்க காப்பாற்றி கொள்ளணும். அதில் ஆண் வார்த்தையாக தானே வருது. அந்த அன்புசை கும்பிட்டு வர்றதுனால இதில் பொம்பளை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ மனிதர்களை யாயுஹன்னாஸ், மனிதர்களே இன்னா கலக்குனா கும், உங்களை படைத்தோம். உங்களை என்ன கும்மு தானே வருது, ஆம்பளையை படைத்தோம். மீன் தக்கரிவன் உன்சா, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து ஆம்பளை தான் படைத்தோம், பொம்பளை அல்லாஹ் படைக்கல, வேற யாரை படைச்சிட்டாங்க, அல்ல தான் ஆம்பளை தானே படைச்சேங்கிறான். உங்கள் அர்த்தப்படி ஆம்பளை தான் குறிக்கும்னா முசலமா கேட்குறாங்க ரசூல்லாட்ட, எங்கே பார்த்தாலும் ஆம்பளைக்கே எல்லாம் சொல்கிறானு, ஆம்பளைக்கு சொன்னதெல்லாம் பொம்பளைக்குன்ட்டாங்க, அதில் அடங்கி போச்சு. அப்போ எதில் பெண்களுக்கு பிரத்யேகமாக இல்லைன்னு வருதோ அதை தவிர குரானில் ஆண்பாளை சொன்ன அனைத்தும் பெண்களுக்கும் தான். மூமி யாயுகல்லதின் ஆமனு கூட ஆம்பளை தானே. யாயுகல்லதின் ஆமனுங்கிறதுல எப்படி வந்து பொம்பளைங்க வருவாங்க, யாயுகல்லதின் ஆமனுன்னு கூப்பிடுறான எல்லாமே ஆண்களை தானே எல்லாம் கூப்பிட்றான். அல்லதீன் ஆமனுங்கிறது வந்து அல்லாஹின்டா வந்திருக்குது. அப்போ அந்த அல்லாஹின் வந்து தான் பெண்கள்ட்டு வரும், அல்லதீனா ஆண்பாள், ஆண்பாளை தானே கூப்பிட்றான். அப்போ எல்லாமே எனக்கு ஆண்பாளை தான் வருது, அது கூட விளங்காமல் இப்படி சொல்கிறாங்க. அதனால் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுங்கிற அந்த ஆயத்தில் வந்து அது ஆணையும் தான் குறிக்கும், பெண்ணையும் தான் குறிக்கும். குரானில் உள்ள ஏராளமான வசனங்களை அதை தான் குறிக்கும். எதில் பெண்களுக்கு இல்லைன்னு வரேன், குறிப்பிட்டு இந்த இடம் உங்களையும் உங்கள் மனைவியரையும் வச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல பெண்கள் குறிக்கணும்னு வச்சுக்கிடுவோம். உங்களைன்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியரைன்னு சொன்னால் பிரிக்கிறான்ல, அப்படி பிரித்தான்னு சொன்னால் அம்புசக்கும் அகிலிக்கும், அந்த இடத்துல தான் வந்துக்கிட்டு ஆம்பளை மட்டும் குறிக்குமே தவிர அம்புசனா அம்புசக்கும் நிசானா நிசாக்கும் அந்த இடத்துல பிரிச்சிடும். மற்ற எல்லா இடங்கள்லையும் ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையில் தான் குரானுடைய ஸ்டைல் இருக்கிறது. அது பெண்களையும் தான் குறிக்குங்கிற சாதாரண அடிப்படையை தப்சீரை வாசிக்கும் பொழுது இதை வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு வாதம் பண்ணுறாரு. அது முதல்ல அந்த ஆயத்துக்கு அதான் அதுக்கு சொன்ன ஒரு பதில், அது தப்பது. அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்வார், விருந்து கேட்பார், விருந்து இல்லைன்னு அபூத்தல்ஹா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கம்மியாக தான் இருக்கும். இந்த சம்பவம் தெரிஞ்ச சம்பவத்தினால சுருக்கி சொல்கிறேன், கொஞ்சோன்னு சாப்பாடு இருக்கும். அப்போ மனைவி வீட்டு சொல்லுவார், நீ நினைச்சு பிள்ளையை தூங்க வச்சுவிடு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோமா நடிப்போம், விருந்தாளி சாப்பிடட்டும், விளக்கு அமர்த்திவிட்டு 3 பேருமா உட்காந்து கணவன் மனைவி சாப்பிட்ற மாதிரி நடிக்க விருந்தாளி சாப்பிட்டார். கணவன் மனைவி அந்நியான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதுவும் விளக்கு அணைச்சி விட்டு, விளக்கு அணைக்கிறதுக்காக வேண்டி
அது டேஞ்சர். வெளிச்சத்தில் சாப்பிட்றது, விளக்கு அணைக்கிறது ஆபத்தானது. ஆனால் இங்கே விளக்கணை செய்யறதுக்காக வேண்டி விருந்தாளி சாப்பிடணும், கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்றத நினச்சிக்கிட்டேன், வெறுந்தட்டில் கையை வச்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய இது மாதிரி ஆதாரங்கள் இருக்குது, அது தனி விஷயம். அப்போ இதான் அவர் நம்முடைய இதில் தர்ஜுமாவில் அசிங்கன்னு அவர் கண்டுபிடிச்ச ஒரே மாற்று தான் இதான் அசிங்கம், நல்லா விளங்கிக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்கள், ஏன்னா நிறைய வீடியோக்கள்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அது போட வேண்டி இருக்கிறது. இந்த பாருங்கள், ஒழு செய்கிற விஷயமாக ஷாஃபி மதவுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஹனஃபி மதவுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதையும் நியாயப்படுத்தி இதையும் நியாயப்படுத்திட்டு சொல்லும் பொழுது புகாரில் இருக்குன்னு ஒரு ஹதீஸ் சொல்லுவார். அரபிலாம் ஒழுங்காக வாசிச்சுட்டு அர்த்தத்தை இஷ்டத்துக்கு செஞ்சு இது புகாரில் இருக்குது, இது ஹனஃபியாக்கள் ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க, அதை போடுங்க. ஆனா ஹனஃபி இமாம் சொல்றாங்க இந்த ரெண்டையும் தனித்தனியா தான் செய்யணும். ஏன்னா அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பளித்தார்கள், அதே போன்று மூக்கையும் சுத்தம் செய்வார்கள், சலாசம்பி சலாசின் மும்மூன்றாக செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இடம்பட்டிருக்கிறது. மும்மூன்றாக செய்தார்கள். வாய்ப்பளித்தல் என்பது 3 தடவை தனியாக, அதே போன்று மூக்கை சுத்தம் செய்வது 3 தடவைகள் தனியாக. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இது தனித்தனியாக செய்ய வேண்டும் என்று ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டா, ஷாஃபி மதஹப் என்றாலும் ஹனஃபி மதஹப் என்றாலும் எல்லாம் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம புரிகிறோம். சரி, இப்போ சலாசம் பி சலாசின்னா மும்மூன்று அர்த்தமா? இஷ்டத்துக்கு என்னதா சொல்லிடுவீங்களா அரபில் ஒன்று வாசிச்சுட்டு? இப்போ சலாசம் பி சலாசினுக்கு என்ன, சலாசன் வந்திருக்கா, சலாசன் பி சலாசின்னு வருதா? அதுலேருந்து இந்த கருத்து எப்படி வரும்? சும்மா அரபியில் வாசிக்கிறதா சொல்கிறதுன்னு ஒன்று. அடுத்து என்ன, எல்லாமே மதுஹபுலாம் ஹதீஸில் இருக்குங்கிறாரு, அப்போ எடுத்து சொல்ல வேண்டியதானே? இப்போவும் நிறுவுறாரு, மதுஹபில் உள்ள எல்லாமே என்ன இருக்குது, அப்போ 20 வருஷ கற்பம், 4 வருஷ கற்பம், ஊமையை கெடுக்கிறது, சிறுபிள்ளையை கெடுக்கிறது, பணத்தோட சேர்றது, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டுங்க ஹதீஸ்லேருந்து. அன்பானவர்களே, அசிங்கமான சட்டங்களை சொல்வதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக எடுக்கக்கூடியவர்கள் அசிங்கமே கூடாது என்று சொல்கின்ற இமாம்களை குறை சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு வருத்தம். இமாம்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அதுக்குண்டான தண்டனை உண்டா இல்லையாங்கிறது தான் அது ரிசர்ச்சு. அதுக்கு சம்பந்தமாக பிரச்சனை வந்தாலோ சர்ச்சை வந்தாலோ எது சரி அப்படிங்கிறத தனி சப்ஜெக்ட், அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மதுஹப் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் கலேக்காவில் வாதத்தில் தோல்வி அனுப்பிச்சிட்டு எழுதித்தாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டோம். ஏற்கனவே சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கும் சொல்கிறோம், அது எழுதி தரட்டும். ஏன்னா நடத்தியாச்சு, எழுதி தந்துட்டாக்கா வரிக்கு வரி அந்த சட்டம் சரியா இல்லைங்கிறத நம்ம பேசுவோம். காலம் ஒன்று கெட்டு போயிடல, காலம் போயிடல, பேசுவோம், எப்போ வேண்டுமானாலும் பேசுவோம். சப்ஜெக்டுகளை வரணும். தஃப்சீர் நூல்கள்லையும் தர்ஜுமாவிலையும் தப்பாக ரைட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது எதையோ ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது சரியா இது சரியான என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையாம். எதை கேள்வோம், ஒன்று தான் சரியான ஒரு வாதத்தங்க வச்சாங்க. தஃப்சீரில் குறை இருக்குதே, ஜலேஹா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாண்டு இருக்குதே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாண்டு இருக்குதுன்ட்டு வச்சாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம், அது ஒன்றோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தஃப்சீர் நூல்களில் எந்த தவறுமே இல்லையா உங்கள் பார்வைக்கு? ஏன் வைக்கலை? அப்போ அந்த அவர்கள் நிலைப்பாட்டில் இல்லை, ஏன்னா சரக்கு இல்லை. அதனால் ஏற்கனவே பேசினதை அதையே கொண்டு வந்துருக்கிறாங்க. நம்ம பேசுவோம். நீங்கள் கலியக்கால வாதத்தில் தோல்வி எழுதித்தாங்க, இன்னும் இந்த இடத்துலையும் ஒப்பந்தம் போட்டுடலாம், தேதி மட்டும்தான் வச்சுக்கிடுவோம். வரிக்கு வரி நீங்கள் வாசிங்க, நாங்களும் சொல்கிறோம். ஆனால் எழுதி தரணும், தோல்வி அடைஞ்சிட்டோம்னு. இல்லாட்டி வாதித்த விஷயத்தை வாதிக்கிறதுனால அர்த்தம் இல்லாமல் போயிடும். இது ஏற்கனவே கடிதத்தையும் எழுதியிருக்கிறோம், அதை மறுபடியும் நாங்கள் நினைவூட்டுறோம். அடுத்து ஆபாசம் கூடாது அப்படிங்கிறதுல இமாம்களும் சரி நாமும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உதாரணத்தை பாருங்களேன், அந்நிய பெண்களுக்கு முன்னால் தொடையை காட்டுவது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? கூடாது தான் சொல்லுவோம். ஆபாசத்தை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் தொடையெல்லாம் காட்டிக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஒரு மனிதன் மறைக்க வேண்டிய பகுதியே அல்ல, தெரியலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க யார் ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க, யார் எதுக்குறாங்க அப்படின்ட்டு. இமாம்கிட்ட போய் சட்டம் கேளுங்க, ஒரு தொடையை மறைக்கலாமா இல்லையாண்டு. அவங்க சொல்லுவாங்க மறைச்சு ஆகணுப்பாங்கிறாங்க. ஆனால் இவங்க மறைக்க தேவையில்லைங்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ குர்ஆன் பரான் நடப்பது யார், ஹதீஸ் பரான் நடப்பது யார்? இந்த ஆபாச சட்டங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுக்கு சாதகமாக வளைக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதே போல் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கலாமா, ஒரு ஆள் ஒரு பெஞ்சாதியோடு வர்றாரு, அவர் பெஞ்சாதியை பார்க்கலாமா, பார்த்துக்க வாங்க இவங்க, இது ஆபாசமா? அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு இமாம்கள் சொல்கிறாங்களே, அது ஆபாசமா? யோசிச்சு பாருங்கள்.
இவங்க அந்நிய பெண்களை பார்க்கலாங்கிற ஆபாசத்துக்கு குர்ஆன் ஹதீஸையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இமாம்களும் தெளிவாக சொல்கிறாங்க, அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்க வேணாம், அந்நிய ஆண்களையும் பார்க்க வேணான்ட்டு பெண்களுக்கு ஆண்களுக்கும் உள்ள சட்டத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இதில் புரிஞ்சுக்கிறலாம் ஆபாசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொன்றா அதே போல் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஆபாசம். ஒரு ஆள் வர்றாரு, அவர் மனைவி அங்கே உட்காந்துரு, இவர் மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாமா? இதுக்கு அந்த ஹதீஸில் அந்த ஆயத்தை வந்து ஆதாரமாக காட்டாங்க. கும்முண்டு இருக்குதே, மற்ற இடங்கள்லாம் கும்மு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற இடங்கள்லாம் ஆண்கள் சம்மந்தமாக வருது, அதே சட்டம் பெண்களுக்கும் உண்டு தான். ஆனால் அதுவெல்லாம் வணக்க வழிபாடுகள் அல்லவா? தொழுகைன்னு வருது, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு தான். நோன்புண்டு வருது, ஆண்களுக்கு சொல்லப்பட்டால் ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு தான் அப்படின்ட்டு வருது. அதே போல் பாருங்கள், இந்த கேட்டாங்கல்ல ஆண்கள் பெண்கள் வெறும் ஆண்களுக்கு மட்டுமா சொல்லப்படுது பெண்களுக்கு இல்லையாண்டு, அப்போ கூட அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடு விஷயத்தில் தானே சொன்னால் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இப்படி தானே அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். வணக்க வழிபாடுகளில் ஆண்களுக்குள்ள சட்டம் தான் பெண்களுக்கு. அது சரி, அசிங்கத்தை அரங்கேற்றதுக்கு ஆண்களுக்கு சொன்னால் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு அசிங்கத்தை அரங்கேற்றவா அதையெல்லாம் கொண்டு வர்றது? தொழுகை சம்பந்தமாக சொன்னதையெல்லாம் இந்த அசிங்கத்தை அரங்கேற்று கொண்டு வர்றதா? தொழுகைன்னு வந்துச்சுல, ஆண்கள் மட்டுமா பெண்களுக்கு இல்லையா? ஆகவே ஆணும் பெண்ணும் அந்நிய பெண்ணும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறீங்களா? என்ன இது? என்ன மேற்கத்திய கலாச்சாரம் அல்லவா இது? அவங்களுக்கு தான் சட்டம் இல்லை, அவங்கள ஆண்கள் பெண்கள்லாம் எல்லாம் கலந்து கிடப்பாங்க. இஸ்லாமிய சட்டம் நாகரிகம் அதுதானா? நீங்கள் எதுக்கு எதை கொண்டு வர்றீங்க? இப்போ நோன்பு சம்மந்தம் வந்திருக்க, ஆண்கள் மட்டும்தாங்கிறீர்களா, பெண்களுக்கு நோன்பு இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு அதனால் ஆண்களும் பெண்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், இதான் நாகரிகமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏதாவது ஆண்களும் பெண்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு இருந்த ஆதாரத்தை தாங்க. கும்முண்டு வருது, மற்ற தொழுகைக்கு வந்திருக்குது, அதனால் அந்த அசிங்கத்துக்கு எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? நோன்புக்கு வருது, அதனால் அந்த அசிங்கத்துக்கு எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? ஆண்கள் பெண்கள்ங்கிறது அந்த வசனத்தில் எங்கே இருக்குது? அந்த வசனத்தை நீங்கள் ஆதாரம் காட்டினீங்க அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த வசனத்தில் தானே நீங்கள் நம்பர் போட்டு எழுதி வச்சுருக்கிறீங்க. இப்போ அதனால் குர்ஆனையும் ஹதீஸையும் அசிங்கத்திற்காக ஆதாரமாக எடுப்பவர்கள் சொல்கிறது சரியா, அசிங்கமே கூடாது என்று சொல்கின்ற இமாம்கள் சரியா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. அதே போல் இந்த பெண்கள் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து தர்காண்டு ஒரு இடத்துல சொன்னாங்க, தர்காவில் பெண்கள் ஆண்களும் ஒன்று கூட்டுறது தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் மாநாட்டுகள் கூட சொன்னோம். அதை போட்டு பாருங்கள். அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணுங்க. ஏன்னா சில பேர் செய்கிற தப்புனால சுன்ன ஜமாத்து கொள்கையை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யக்கூடாது? தர்காக்களுக்கு போகணுன்னு வைங்களேன், வலிமார்களுடைய கபர்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது. சில பேர் சஜிதா செய்கிறாங்க, தப்பு. சஜிதாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. வலிமார்களுடைய கபராக இருந்தாலும் அந்த கபருக்கு சஜிதா செய்வது கூடாது. யாரா செஞ்சாக்கா இந்த அப்பா செய்கிறது தப்புன்னு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தர்காவே கூடாதுன்னு சொல்கிற வகாபே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க நாங்கள் தர்கா வேணுங்கிறோம், கூடுங்கிறோம். உள்ளுக்கு நடக்கிற இது போன்ற தவறுகளை எல்லாம் கலைந்து கொண்டு இருக்கிறோம். சமுதாய சீர்திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுன்ன ஜமாத்தினர்கள். அதே போல தர்காவில் இருக்கிற கபரை சில பேர் சுற்றிக்கிட்டு வருவாங்க, அதுவும் கூடாது. ஏன்னா தவாஃப் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் தவாஃப் இல்லை. நீங்கள் வேண்டாம் கேட்கலாம், எங்கேயுமே இல்லையா ஹசரத்து? இந்த வள்ளத்தில் ஒரு பொய் காபா கொண்டு அங்கே தவாஃப் செஞ்சாங்களே நீங்கள் கேட்கலாம். அதை விட்டுருங்க, நம்ம தான் ஏற்கனவே சொல்லிவிட்டோமே. அதனால தான் இப்போ சில பேரை நம்ம தர்காவிலே போய் என்னப்பா நீ தவாஃப் இங்கே செய்கிற, மக்காவில் மட்டும்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவன் நம்மளை கேட்குறான், என்ன மக்காவில் மட்டுமா, வள்ளத்தில் தானங்க செஞ்சாங்க அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து. அதை விட்டுருங்க. அதனால் தவாஃபுங்கிறது காபாவுக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. வலியுல்லாவுக்கு அப்புறம் தவாஃப் செய்யக்கூடாது, சரிதானா? இது போன்ற ஒழுங்குமுறைகளையும் இந்த தர்காவுக்கு செய்யும்போது செய்யணும். அதே போல் இந்த ஜியாரத்து வர்றாங்கல்லங்க தர்காவில், ஆண்களும் வர்றாங்க பெண்களும் வர்றாங்க, ரெண்டு பேருக்கும் சுன்னத்து இருக்குது. ஆண்களுக்கு ஒரு தனி இடமும் வழியும், பெண்களுக்கு தனி இடமும், இப்படி தர்காவுடைய கமிட்டியார்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அப்போ நம்முடைய கொள்கை என்னங்கிற இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். அப்போ பெண்கள் விஷயத்தில் இப்படி தான் நடக்கணும். ஒன்று கூடுறாங்க தரம் தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்று கூடலாம் அதுக்குண்டு இப்போ திட்டம் போட்டு கூப்பிட்றாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக போடுறாங்க, காட்சி பொருளாக ஆக்குறாங்க. வீடியோ மேன் வந்து பெண்களுக்கு பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறார் ஒரு அந்நியானு. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேரில் இந்த கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அது எப்படின்னு. اسجدوا لآدم فسجدوا
அதில் 1000 லட்சத்தில் ஒரு மடங்கு கூட அனுபவித்தது கிடையாது. அவர்களில் யாருமே அடிக்கப்பட்டது இல்லை மார்க்கத்தை சொன்னதற்காக. இந்த ஹதீஸ்களை இந்த மேடை மீது வரும், மேடை தோறும் மட்டுமல்லாமல் எங்கெங்கே பெரும் சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிமாக பிறந்த நம்ம இன்னைக்கு முஸ்லிமா வாழ்றோமா என்பது நமக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, முஸ்லிமா பிறந்திருக்கணுமே, அவங்கள போல வாழ்ந்திருக்கணுமே அப்படின்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஆனா என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன கலக்னாக்கும் தக்கரி வல் உன்சா, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளை வழிபட விட்டுறக்கூடாது. வழங்குகின்றார். சாதாரணமான ஒரு வெற்றி கிடையாது அது. அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உலகத்தில் இப்போ பார்த்தீங்க, இப்போ இவங்க ஆபாசங்கிறாங்க. இவங்களுடைய உணர்வு பத்திரிகையிலையும் பாருங்கள், பெண்கள் கலந்து கொண்டு போட்டுக்கிறாங்க. இதில் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தாலே தலையில் வந்து முக்காடு இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. என்ன பாருங்க, இந்த பொண்ணு அறவே முக்காடு கிடையாது. இவங்கெல்லாம் யார்? சரியது பெறா நடக்கிறாங்களாம். இப்படி நாங்களும் இப்படி அழைக்கிறோமா? மோன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு சகோதரர் PJ அவர்கள் எழுதிய இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, இயேசு தாமாக முன்வந்து பலியாகவில்லை, அவர் பலியாக ஆக்கப்பட்டார், இயேசுவின் மார்க்கத்தை புனித பவுல் மாற்றினார் என்ற செய்திகளை பைபிளின் ஆதாரங்களை வைத்தே அடுக்கடுக்கான சான்றுகளுடன் நிரூபிக்கும் ஓர் அற்புத நூல். இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, ரூபாய் 28 மட்டுமே. கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமதியில் இருக்குன்னு நெஞ்சிட்டார் சொன்னார். மற்ற எல்லாத்தையும் விட்டு அதுக்கு தான் ஒரு பதில் சொல்லியிருக்கணும். இவ்வளோ நேரம் ஆகி அது பதில் சொல்லலை. முதல்ல பதறிட்டு என்ன செய்யணும்? யார் சொன்னால் அந்த இருக்கு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டணும்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஒரு ஆள் இட்டு கட்டிட்டாருன்னு சொன்னால், அவர் ஹதீஸில் உள்ளதை இருட்டடிப்பு செஞ்சாருன்னு சொன்னால், நம்மளை தர்ஜுமா செய்கிற தகுதி இல்லைன்னார, இவர் மேடை ஏறுறதுக்கு தகுதி இல்லை, ஏற்றவே கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பேரில் ஒரு பொய் சொன்ன ஒரு ஆளை வந்து, இல்லை நீங்கள் செஞ்சே தான் அவர் செய்கிறாங்க, முதல்ல நீங்கள் செஞ்சீங்க. அல்லாஹ்வுடைய பேரில் வந்து திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளை, திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிற ஒரு ஆளை எப்படி மேடையில் ஏற்றுறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றையும் சொல்லி புழுகியிருக்காரு. அது வந்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். அது ஒன்று நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பெண்கள் போகிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு ஆதாரம்னு ஒன்றும் காட்டலை. நான் காட்டின ஆதாரத்தில் அபூ தல்ஹாவுடைய சம்பவத்தை காட்டியிருக்கிறேன், ஆயத்தில் அந்த அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம மாநாட்டுக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்கிறார், விளங்குதா? அதில் ஒரு ஆர்குமெண்ட்டு அதில் ஒன்றும் இல்லை. இதுன்னு நீங்கள் நாங்கள் செஞ்சதானே, இது நாளைக்கும் கூப்பிடுவோமே இது மாதிரி இப்போ பேரணிகளுக்கு. அதில் என்ன இருக்குது? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் அழைக்கத்தான் செய்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த முதல்ல உள்ள இந்த பொய் சொல்கிறதுல இமாம்கள் மேலே எப்படிலாம் பொய் இமாம்களுங்கிறாங்கல்ல, எதுக்கு இந்த மதுஹபெல்லாம் எடுக்கிறோன்னு கேட்டால், இதுதான் சட்டம், கியாம நாள் வரைக்கும் இதுதான் சட்டம், எங்களை தான் பின்பற்றின இமாம்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிற காரணத்தினால தான் இதுதான் கியாம நாள் வரைக்கும் உள்ள சட்டமா? அந்த அங்கேன்ட்டு சொன்ன செய்கிறோம், 20 வருஷம் 4 வருஷம் வெளிநாட்டிலாம் மக்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சட்டங்களை இப்போ எடுத்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இமாம்கள் சொன்னது பாருங்கள். குர்ஆனையும் அதையும் ஆய்வு பண்ணி சொல்லுகிறோம் என்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்லுகிறார்கள், அடுத்த நாள் வேறொரு சட்டத்தை சொல்லுகிறார்கள். கேட்டா இன்னைக்கு தான் ஹதீஸ் கிடைச்சிச்சுங்கிறாங்க. இப்படி அரைகுறை ஞானம் உள்ளவர்களிடம், கல்வி ஞானம் உள்ளவர்களிடம் நாம் செல்லலாமா? இளைஞர்கள் எல்லாம் இவரை நம்பி போகலாமா? இன்னைக்கு ஒரு சட்டம் சொல்லி நாளைக்கு ஒரு சட்டம் மாத்துவாங்க, கேட்டா இன்னைக்கு தான் புரிஞ்சுப்பாங்க. இவர்களை நம்பி எப்படி செல்வது இந்த இளைஞர்கள் எல்லாம்?
ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் நன்றாக ஆய்வு செய்து இதுதான் சட்டம் கியாமத்து நாள் வரைக்கும் என்று சொல்லிவிட்ட இமாம்களை பின்பற்றுவதா, இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், நாளை மறுநாள் ஒரு சட்டம் என்று அரைகுறை ஞானம் உள்ளவர்களுக்கு பின்னால் இந்த இளைஞர்கள் சொல் இதுலேயும் அவங்க எடுத்து காட்டணும். கியாம நாள் வரைக்கும் நாங்கள் சொன்னதான் சட்டம் என்று சொல்லிவிட்ட இமாம்களை பின்பற்றுவதான்னு சொல்லியிருக்காரு. எந்த இமாம் இப்போ சொன்னாங்க? அப்படி நாங்கள் சொல்வது தான் இன்னைக்கும் சட்டம், கியாம நாள் வரைக்கும் சட்டம் என்று சொல்லிவிட்ட இமாம்கள்ங்கிறாரு. அப்படி இமாம்கள் சொன்னால் என்ன செய்யணும்? அதையும் எடுத்து காட்டணும். அப்போ கியாம நாள் வரைக்கும் உள்ள சட்டம்னு நினைக்கிறீங்களே, அந்த சட்டத்திலிருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த விஷயங்களை எல்லாம் உங்களை நோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்து வந்து இந்த அதான் நம்ம என்ன கேட்குறோம்? இது தண்டனையே சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் செஞ்சால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்கங்கிறாங்க. அப்படி தேவைக்கு சில நேரங்களில் சொல்லலாம். ஆனால் நடக்காததை, கற்பனை பண்ண முடியாததை, அதுக்குண்டு அதாவது பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கலாமான்னு கேட்கலாமா? பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கலாமான்னு கேட்கலாமான்னு அப்படி கேட்ட செருப்படுத்து அடிக்கணும் வேண்டா. அப்படி கேட்குற விட்டுட்டு பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கலான்னு சொல்லி ஒருத்தன் சொன்னாண்டா, அதில் கூடாதுன்னு சொன்னாண்டா, அவன் அறை வேணாமா? அந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்கள் என்ன செய்றீங்க? பணத்தில் போய் சேர்ந்தா எப்படி, கழுதையுடைய பொருளை வெட்டி கொண்டே உள்ளே வச்சுக்கிட்டா எப்படி, இப்படி இல்லாமல் ஒரு ஆலிம் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கக்கூடிய காரியம். இப்படிலாம் அசிங்கமாக எழுதிருக்கிறீங்கள. ஒரு மனிதனுடைய வெட்டி போட்ட ஒரு பொருளை எடுத்து பெண்ணு இதெல்லாம் சொல்லவே அசிங்கமாக இருக்குது. இப்படி சொன்னதை கேட்டோம்னு சொன்னால் இது அசிங்கமாக உங்களுக்கு தெரியலை. இப்படி நடந்து விட்டால் என்னன்றதுக்கு என்ன செய்கிறாங்களாம்? சட்டம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதை விட இந்த சின்ன பிள்ளையை சீரழித்தால் தண்டனை இல்லை, பெரிய பிள்ளையை சீரழித்தால் தண்டனை இருக்குல்ல. அதில் எழுதிக்கிற அசிங்கமான வாசகம் எப்படி இருக்குன்னா, சின்ன பிள்ளையை சீரழித்து இங்கே முன்னாடி அவன் குத்தி பின்னாடி வரைக்கும் வந்து விட்டது என்று சொன்னால் அது அதுக்கு இடம் தராத காரணத்தினால் அதுக்கு தண்டனை இல்லை. சீரழிக்கணும், பயங்கரமாக சீரழிச்சிட்டான், அதுக்கு தான் தண்டனை இல்லை. ஆனால் வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தால் அது மாதிரி இந்த பாதிப்பு ஏற்படாது, அது இடம் கொடுத்துருச்சு, அதனால் அவனுக்கு இப்படி இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? இப்படி தான் ஒரு ஆலிம் சிந்திக்கிறதா? சட்டம் நடந்தால் என்னன்றதெல்லாம் இப்படி கேட்குறதா? அப்போ இதை சொல்வதற்கு வெக்கப்படுறீங்க. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இதெல்லாம் பெண்கள்லாம் நாளைக்கு பார்ப்பார்கள், மக்கள்கிட்ட போய்விடுமே அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அசிங்கம்னு தெரிகிறது. அப்புறம் என்ன செய்றீங்க? அசிங்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால் முரண்பாடு நிறைய, இது கலந்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்கடுத்து இந்த சவுதியில் இருக்கக்கூடியது வஹாபிகள் சவுதியை பின்பற்றுறாங்க, இப்படி வாதம் வைப்பாங்க. நம்ம சவுதியெல்லாம் பின்பற்றலை. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த தர்கா விஷயத்துக்கு வரும்போது சவுதி ஆதாரமாக எடுத்துக்கிறாரு. வேறு விஷயத்துக்கு வரும்போது சவுதியில் நமக்கு ஆதாரமா, சவுதியெலாம் ஆதாரமான்ட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாரு. தர்கா கட்டலாமான்னா கட்டலாம், மதீனாவில் சவுதி அரசாங்கத்தில் இருக்கிற தர்கா அதான் ஆதாரம் அப்படிங்கிறாரு. அப்போ சவுதியில் இருக்கிறது அவருக்கு தேவைப்பட்டால் ஆதாரமாக ஆகிக்கிறது, சவுதியில் இருக்கிறது தேவைப்பட்ட ஆதாரம் இல்லாமல் ஆகிடுது. எது ஆதாரம் டாபிக் நான் ஆதாரம் கேட்கல, ஏன் இப்படி மக்கள்கிட்ட போய் முரண்பட்டு குழப்பறிய? அதான் அது போடுங்க. சவுதியில இல்ல அப்படிங்கறதால நம்ம செய்யக்கூடாதா? அல்லாஹு தாலா எதை பின்பற்ற சொன்னா? குர்ஆனை பின்பற்ற சொல்லி இருக்கிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மட்டும் அல்லாஹ் சொன்னா. குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றணும். அல்லாஹ் தாலா எங்காவது சவுதியை பின்பற்றுங்கன்னு சொன்னானா? அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களா நீங்க சவுதி பின்பற்றுங்க இல்ல அப்படிங்கும் பொழுது சவுதியில இல்லை ஆக இங்க ஓதக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஆலிம்கள் சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோமே, அவங்க தப்பா விளங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனையும் தெரியாத, ஹதீஸையும் தெரியாத அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அப்படி திருப்பி வர்றதுன்னா அது மார்க்கம் ஆயிருமா? சவுதி நமக்கு வழிகாட்டல் இல்லையே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே. சவுதி இருக்குது, சவுதியிலே பாருங்க, சவுதியில எப்படி நடக்குது தெரியுமா? இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது, அங்க மௌலிதா இருக்குதுதான், அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நான் வரல. இப்ப அது கேட்கறாங்க, அப்ப சவுதியை பின்பற்றும் இறைவன் சொல்லலையில, அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கி இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள். சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது, அதனால மது அருந்துவது கூடும். ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட் அனுமதிச்சாங்க நான் சொல்றேன், சரியாருமா? விளங்கிட்டீங்களா? ஒன்று ரெண்டு இல்லை, பேசுறது பூரா அப்படி பிரித்து மக்கள் பார்க்குறது. அந்த சபையில் அதோடு முடிஞ்சிடும். இது வேற இடம், அது வேற இடம். அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யறது? சவுதி ஆதாரமாயிருமா அப்படிங்கிறது. அப்ப தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல? இன்னைக்கு மதீனா ஷரீஃபுக்கு போங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃப் இருக்குதுலங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா. இப்ப தர்காவே கூடான்னு சொன்னா மதீனா ஷரீஃப்ல ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா? அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. அப்படி இருந்தாதான் ஒரு அடையாளமாகும், மக்கள் எல்லாம் ஜியாரத்துக்கு வருவாங்க. என்ன ஆதாரம்? சவுதி தான் ஆதாரம். அப்போ வசதிக்கு தகுந்தவாறு பேசக்கூடியவர்கள்லாம் எப்படி மார்க்கம் சொல்றது?
எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு முறை, இப்படிலாம் நான் வாழ்க்கையில் இப்படி சந்திச்சதில்லை. எந்த ஒரு மார்க் அறிஞருங்கிற பேர்லையும் இப்படி ஒரு முரண்டு ஒரு காலத்தில் ஒரு கருத்தில் இருந்து ஒரு காலத்தில் மாறி இருக்கிற பார்த்துருக்குறேன். இப்படியெல்லாம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுங்கிற மாதிரியான ஆளை வந்து சரித்திரத்திலேயே முதல் இதுதான் சந்திக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ விபச்சாரம் பண்ணுறான். நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். அதையும் போடுவேன் இதையும் போடுவேன், ஏன்னா நேரம் இல்லாதனால வேகமாக போக வேண்டியிருக்கு. விபச்சாரம் செய்கிறானா, விபச்சாரம் செய்கிறா இருந்தால் காசை கொடுத்துப்புட்டு செய்யுங்க, ஓசியாக பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா ஹத்த பி ஜினா பில் முஸ்தஜரத்தி லஹு, விபச்சாரத்துக்கு என்றே கூலி கொடுத்து விட்டு ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் அதுக்கு தண்டனை இல்லை என்பது அபு ஹனீஃபாவுடைய கருத்து. மற்ற 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அது வந்து வேறு கருத்தை சொல்கிறாங்க. அபு யூசுப் முகமது வேறு கருத்தை சொல்கிறாங்கிறாரு. அப்போ அபு ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் ஃப்ரீயாக தான் என்ன செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கூலி கொடுத்து அது சொல்லி கரெக்டாக பேசி கூட்டு வரணுமா. சமையலுக்குன்னு கூட்டு வந்து நீங்கள் செஞ்சுட்டுலாம் தண்டனை ஆகி போயிடும். விபச்சாரம் தான் உன்னை செய்ய போகிறேன், எவ்வளோ ரூபா அதுக்கு அப்படின்னு கேட்டு விட்டால் அது மகர் மாதிரியாம். எவ்வளோ ஆராய்ச்சி பாருங்கள், சிந்திக்கிறாங்களாம். எப்படி ஆராய்ச்சி, என்னால் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம்ல, அது மகர் மாதிரி இருக்கிறது, கூலியை கொடுத்தோன்னா போய் இது பண்ணுறோம் அப்படின்னு மகரை போல இருக்கிற காரணத்தினால அவனுக்கு தண்டனை இல்லைன்னா இது வந்து இதுதான் ஆராய்ச்சியா? இது ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்கிற விஷயமா இது? அப்போ இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள், அதனுடைய கிளிப்பெல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீமான, இப்போ ஒரு இஸ்லாமிய நாடு, முஸ்லீமான பொண்ணை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து கற்பழிச்சிட்டார் அல்லது சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் முஸ்லீமை கெடுத்து, முஸ்லீம் பொண்ணை கெடுத்து விட்டால் அவருக்கு தண்டனை இல்லை, அவளுக்கு தான் தண்டனை. முஸ்லீம் பொண்ணுக்கு தான் தண்டனையா. முஸ்லீமான பொண்ணை முஸ்லீம் அல்லாத கெடு, அதான் ஒய்தா ஜனல் ஹர்பியுல் முஸ்தாமனு, இந்த நாட்டில் வந்து அடைக்கலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து விபச்சாரம் செய்து விட்டால், பில் முஸ்லிமியத்தி, ஒரு முஸ்லீமை விபச்சாரம் செய்து விட்டால் முஸ்லீம் பொண்ணை, அலைகள் ஹத்து, அவளுக்கு தண்டனை, வள ஹத்து அலைகி, அவனுக்கு தண்டனை கிடையாது. அப்போ முஸ்லீம் அல்லாதவங்களாம் என்ன செய்யலாம், இது என்ன செய்கிறாரு, பார்க்குறது ஆபாசம், செய்கிறது ஆபாசம் இல்லை. உங்கள் இதில் பார்க்குறது தான், பொம்பளையை பார்க்குறது ஆபாசம், என்ன செய்யலாம், புணம் வரைக்கும் விடாமல் செய்யலாம், அது வந்து என்ன கிடையாது, ஆபாசம் கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இதுக்கு வந்து தண்டனை இல்லைங்கிறாங்க. அதில் வந்து பலவிதமான கருத்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த தொடையை காட்டுற ஆபாசங்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன சொல்கிறாரு, அவர் தான் சொல்லியிருக்காரு தொடை அவுரத்து இல்லைன்னு. அவர்கிட்ட இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்ல, மதுஹப் இமாம் சொல்லலைங்கிறாரு. மாலிக் இமாம் சொல்கிறாங்க, அல் ஃபஹது லைஸபி அவுரா, ஃபஹது வந்து அவுரத்து தொடை. நான் இமாம் ஆதாரத்து காட்டலை, இமாம்கள்லாம் கண்ணியமாக சொன்னார்கள், நாங்கள் தான் சொல்லிட்டோங்கிறீங்கல்ல. அப்போ மாலிக் இமாமும் சொல்லியிருப்பார், அவர் இமாம் இல்லைன்னு கழிச்சு விடுங்க, வர இனிமே அவர் இமாம் இல்லை மதுஹப் இல்லைன்னு கழிச்சு விட்டு சொல்லுங்கள். இது அன்பானவர்களே, எதுவெல்லாம் அசிங்கமோ அவைகளையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பெயரில் அப்பாவி இளைஞர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் இருக்குது, அதனால் அசிங்கம் கூடும், ஹதீஸில் இருக்குது, அதனால் அசிங்கம் கூடும். ஆனால் எந்த இமாமும் அசிங்கம் கூடுன்னு சொன்னதே கிடையாதுங்க. ஒரு அசிங்கம் நடந்தால் தண்டனை உண்டா இல்லையா, அது சட்டத்தின் அடிப்படையில், அது தனி சப்ஜெக்டு. அது சட்டம் இல்லைன்றது சரியா, சட்டம் உண்டுங்கிற சரியா, தனி இது. அதே நேரத்தில் இது கூடாது, அசிங்கங்கள் கூடாது அப்படிங்கிறதுல எல்லா இமாம்களும் ஒத்துருக்கிறாங்க. அடுத்து ஏன் மாலிக் மதுஹப் அப்படி தானே இருக்குது, அவங்க தொடையை காட்டலாங்கிறாங்கிறாங்க. இப்போ நம்ம அப்படி நீங்கள் என்னங்க தொடையை காட்டுன்னு ஒரு அசிங்கமான சட்டத்தை சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அது சரிதான் சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை அவங்களுடைய கூட்டு பிரகாரம் எடுத்து வச்சுருக்கணும். ஹதீஸை சொல்லி அதுவும் கூட்டு பிரகாரம் இப்படி தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கணும். உடனே மாலிக்மா சொல்லியிருக்காங்களே, இந்த அல்லாஹுக்கு உருமுண்டாங்கிற பிரச்சனையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா காட்டுங்க, ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கான் ஹதீஸில் காட்டுங்க, சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறானா காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதில் காட்டாமல் இப்னு குதைபா சொல்லியிருக்கிறார், முடிஞ்சா? அப்போ இல்லை என்ன வழங்குது, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, சஹாபாக்கள் சொல்லலை, குதைபா மதுஹப் அந்த மாதிரி மாலிக் இமாம் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க, உங்களுடைய கொள்கை தப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு என் கொள்கை சரி என்று நிலைநாட்டுவதை விட்டு அந்த இமாம் சொல்லையா இந்த இமாம் சொல்லையான்னு சொல்கிறீங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லைங்கிறீங்களா? அப்போ ஏன் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுன்னு சொல்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸை பேரை வச்சு அப்பாவி இளைஞர்களுக்கு ஆபாசத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்நிய பெண்ணை பார்க்கலாம், தொடையை காட்டலாம், இளைஞர்களுக்கு இந்த ஆபாசத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் பெண்கள்லாம் பாருங்கள், போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் காட்சி பொருளாக்கி அந்நிய ஆண்கள் கலக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போ பார்த்தீங்களே, இந்த சூழ்நிலையை அவங்க இப்போ இளைஞர்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் ஆண்கள் பெண்கள் அந்நிய ஆண்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், மேற்கத்திய கலாச்சாரம், நாகரிகம் இல்லாத கலாச்சாரத்தை அப்பாவி இளைஞர்கள் ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க? குர்ஆன் ஹதீஸ் பெயரில்
இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் பாருங்கள், அவங்க என்னென்ன எழுதுனாங்களோ அதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம், தப்பு தப்பு அப்படின்ட்டு. அதுக்கு இது வரைக்கும் பதிலை காணோம். ஆனால் நம்ம விஷயத்தில் நீங்கள் பேசுறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்ட்டு எத்தனை எடுத்து போட்டாங்க. ஒவ்வொன்றும் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று பாக்கி இருக்கா? எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் அவங்க எழுதின அந்த மொழியாக்கத்தில் விளக்க உரையில் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சொல்லலை. இல்லை என்ன வழங்குது? அப்போ இது மொழியாக்கம் செய்திருக்கக்கூடாது. இந்த பணியில் ஈடுபட்டுறக்கூடாது. செஞ்சால் சரியாக செய்யணும். தப்பாக பண்ணிட்டாங்களா யாராவது சுட்டி காட்டினா தவறுண்டு ஒப்புக்கொள்ளணும். இல்லை சரிதான் சொன்னால் அது நிலைநாட்டணும். ரெண்டும் செய்யலையங்க. இப்போ பாருங்கள், இப்போ கலாலா அப்படிங்கிற விஷயம் சொன்னோம். என்ன சொன்னாங்க? மாட்டு விட்டுன்றாங்க. அப்போ தாய்வழி சகோதரன் நிலை என்னென்னு கேட்டோம். இது ஒன்றும் சொன்னாங்களா? பதில் இல்லை. ஏன் நீங்கள் ஏன் தப்சீர் செய்கிறீங்க? நீங்கள் ஏன் குர்ஆனை ஆய்வு பண்ணுறீங்க? இல்லை லவ்லாங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் தரட்டும், நான் போய் கொடுக்குறேன். நீங்கள் லவ்லாவுக்கு பதில் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? லவ்லாங்கிற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு மத்திய விளக்கம் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இதுவரைக்கும் பதில் வந்துச்சா? பதில் தெரியலையில. ஏன் தப்சீர் செய்கிறீங்க? ஏன் ஆய்வு பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் தகுதி இல்லை. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஹதீஸை புரிய தெரியாவிட்டால் மேடையில் ஏறக்கூடாதான். இப்போ ரொம்ப நமக்கு வசதியாக போச்சு. ஏன் நமக்குள்ளே அது இல்லை. ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் தெரியலை, மேடை ஏறலாம் ஏறக்கூடாது. மேடை ஏறலாம், ஆனால் அந்த தெரியாதது தெரிஞ்சுக்கிட்டு போம். ஆனால் இப்போ அவங்க சொல்லிவிட்டாங்க அவங்க வாயினாலேயே ஹதீஸை புரியாவிட்டால் மேடை ஏறக்கூடாது. இப்போ நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இப்போ நாங்கள் ஹதீஸ்களை காட்டி காட்டி முரணான கருத்தை சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கிறோம், இன்னும் பதில் சொல்லலை. அப்போ அந்த ஹதீஸ் உங்களுக்கு புரியலைன்னு ஆகிப்போச்சு. தப்சீர் மட்டும் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, இனி எந்த மேடையிலும் நீங்கள் ஏறக்கூடாதுங்கிறத உங்கள் கொள்கை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப வசதியாக போச்சு. உங்கள் கூற்றை நீங்களே மீறாதீங்க. உங்களுடைய இலக்கண பிரகாரம் இனி எந்த மேடையும் ஏறக்கூடாது. ஏன்னா நான் ஹதீஸை வச்சுருக்கிறேன். இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும்ங்கிற ஒரு அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க, சம்மந்தமில்ல ஹதீஸ் சொல்லியிருக்கேங்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பதில் சொல்லலை. அப்போ பதில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அந்த ஹதீஸ் நீங்கள் புரியலைன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் மேடை ஏறக்கூடாது, தப்சீர் செய்யக்கூடாது, மேடை ஏறக்கூடாது. ஏன்னா நீங்களும் ஒப்புக்கொண்டீங்கல்ல, உங்கள் சொல்ல நீங்களும் மீற வேணாம். அதே போல் பெண்ணுக்கு தலா கொடுக்குற உரிமை, விவாகரத்து செய்கிற உரிமை நீங்கள் சம்மந்தமில்ல ஹதீஸ் சொன்னீங்கன்னு உங்களை எடுத்து காட்டணும். பதில் சொன்னீங்களா? இது வரைக்கும் இல்லை. இப்போ அந்த ஹதீஸ் புரியலைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் தப்சீர் செய்யக்கூடாது, மேடையில் ஏறக்கூடாது. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மேடை ஏறக்கூடாதுன்னு சொல்லி. அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு புது விளக்கம் கொடுத்தீங்க இல்லைங்க, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். இது வரைக்கும் எனக்கு ஆதாரமே தரல. இப்னு கஸீர் இமாம் அரபிய மொழிக்கும் எதிரானதுன்னு சொன்னார். நீங்கள் அவர் சொன்ன வாசகத்தை தாங்கன்னு கேட்டேன். இது வரைக்கும் ஆதாரம் காட்டலை. அப்படி இருந்தால் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தரட்டும். இப்னு கஸீர் இது அரபு மொழிக்கு எதிரான சொல்லியிருக்கிறார் என்று பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ தரணும். ஏன்னா சும்மா அது அவர் சொல்லியிருக்க விருதும் சொல்லக்கூடாது. அவர் சொன்ன வாசம் இல்லைன்னா சொல்லியிருக்கோம், அவருடைய தப்சீரில் இல்லை. நீங்கள் இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு காமிங்க. அதையும் நீங்கள் செய்யலை. அதே போல் பாருங்கள், அந்த ஆயத்து விஷயத்தில் சொன்னோம். இப்போ அல்ஹம்து சூராவில் 7 ஆயத்து இருக்குன்னு வருது. நீங்கள் ஒரு வாசகமாக இருந்தால் தான் அறிவுக்கு பொருந்துனீங்க. அங்கே வாசகமே இல்லை. அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் வாசகமே இல்லை. அப்போ அறிவுக்கு பொருந்தாதையே அல்லாஹ் வசனமாக ஆக்கிட்டான்னு ஒரு கேள்வி கேட்டோம். பதில் சொன்னீங்களா? புகாரில் இருக்குது, அந்த 7 வசனங்கள் சொன்னோம்ல. அப்போ நீங்கள் அந்த ஹதீஸ் பார்க்கல. இப்போ ஹதீஸ் புரியலாண்டு ஆகிப்போச்சு. நீங்கள் தப்சீரும் செய்ய வேணாம், மேடையிலையும் ஏற வேணாம் இனிமேல். அதே போல் கல்லாவு சலாத்துன்னு சொன்னோம். ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வசனத்தை ஓதிட்டு கல்லா தொழுகை தேவையில்லை. நீங்கள் அது ஓதி காமிச்சு கல்லா தொழுகை இல்லைன்னு இதில் எங்கே இருக்குது காமிங்கன்னு இது காமிச்சிங்களா? இல்லை. அப்போ தப்சீரும் செய்ய வேணாம், குர்ஆன் வசனம் புரியாதனால மேடையும் ஏற வேணாம். ஏன்னா ஹதீஸே புரியலைன்றாலே மேடை ஏறக்கூடாதுன்னு சொன்னாக்கா, நீ குர்ஆனை புரியலைன்னு சொன்னால் பில்லவுலா ரொம்ப ஏற்றம், நீங்கள் மேடையில் அறவே ஏறக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதே போல் நீங்கள் ஒரு கருத்து, ஒரு ஆள் பஹீமத்தில் ஒரு உடல் உறுப்பு வச்சுக்கிறோங்க, ஒரு உயிரினம், ஒரு மிருகம், ஒருத்தன் உடல் உறவு கொண்டான். இப்போ உங்களுடைய சட்டம் என்ன? இது நடக்காத ஒன்றும் இல்லை, நடைமுறையில் நடந்து தான் இருக்குது. அப்படி ஒரு தீர்வு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ இஸ்லாத்தில் தீர்வே இல்லையா? இந்த தகாத செயலை செஞ்சுட்டான். இது கொஞ்ச நாளைக்கு முன்னால் துபையில் கூட நடந்தது, சில வருடங்களுக்கு முன்னால். அதனால் இப்போ நடந்தால் என்ன சட்டம் அதை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு உங்களுடைய சட்டத்தை நீங்கள் சொல்லணும். குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் உங்கள் சட்டம் என்னன்னு சொல்லணும். எந்த இமாம்களும் ஆபாசம் கூடுன்னு சொல்லலைங்க. இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, நாங்கள் பார்க்கலாங்கிறது இவ்வளோ மோசங்கிறீங்களே, ஆனால் பிணத்தையே உடலு கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆபாசத்தை செய்யலான்னு இமாம் சொல்லியிருக்காங்களே. நீங்கள் எந்த இமாம் இந்த ஆபாசத்தை செய்யலாம் சொல்லியிருக்கிறாங்க? அதுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு தரணும். உங்களுக்கு எனக்கு சும்மா சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. எந்த இமாம் சொன்னாங்க இது செய்யலாம்? பிணத்தேன்னு சொல்லியிருக்குங்க, பிணத்தை செய்யலாங்கிறாங்களே.
ஆபாசம் செய்யலாங்கிறாங்களே இமாம்களுங்கிறாங்க. இந்த இமாம் இந்த பிணத்தை உடலுறு தகாத செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இருக்க ஆதாரம்னு எங்களுக்கு காமிங்க. சும்மா சொல்லிட்டே போகக்கூடாது. நீங்கள் இதையெல்லாம் தர வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க. அதே போல் நாங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதே இல்லைங்க. சவுதின்னு வரும்பொழுது நாங்கள் பின்பற்ற மாட்டோம் தான். ஏன்னா தெளிவாக சொல்கிறோம், அது வஹாபி கவர்மெண்ட்டு. இதில் எங்கே இல்லை. ஆனால் இது எப்போ தெரியுமா, நாங்கள் எப்போவுமே வாதத்துக்கு சில விஷயங்களை எடுப்போம். எதிராளி எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு. இதை நான் காலையிலே நான் சொல்லிட்டேன். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்றால் அதை வைத்தே வாதம் செய்வோம். அதற்காக இஜ்மா கியாஸை விட்டு விட்டோம் என்பதல்ல. எதிராளி எந்த நிலைப்பாடை ஒப்புக்கொள்கிறாரோ அதை வச்சே பேசுறது. ஒரு ஆள் குர்ஆனை மட்டும் தான் வச்சு பேசுவேன், வாதத்து வரீங்களான்னா போவேன், அதனால் ஹதீஸை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் அல்ல எதிராளி. இப்போ அதே போல் இந்த சவுதியை தான் சில விஷயங்களில் ஆதாரம் காட்டுறது. எப்படி கேட்டால் தர்காக்கள் இப்படி இப்படி சொல்கிறவங்களே அவங்க மீட்டிங்கில் பேசி தான் இருக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் இந்த இந்தியா பாகிஸ்தானில் தாங்க இருக்குது. இந்த தர்கா மௌலிதெல்லாம் அரபு நாடு சவுதியில் இருக்குதாங்க, அங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் மார்க்கத்தில் இல்லைங்கிறதுக்கு சவுதியை சில பேர் ஆதாரம் கொண்டு வர்றதுனால தான் அவங்களே நாங்கள் மடக்கிறோம். சவுதி ஆதாரம் கொண்டு வந்தீங்கல்ல, இதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு. சவுதியில் 20 ரக்காத் நடக்குது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அவனு முன்னுக்கு பின் முரணல்ல. ஒரு ஆள் எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அவரை வைத்தே மடக்குவது, இது எங்கள் நிலைப்பாடு. அதனால தான் நிறைய பேரை இன்றைக்கி விவகாரமாக்கி வச்சுருக்கிறோம். வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது கேள்வி கேட்டுருவார் அப்படின்ட்டு. என்ன இப்போ அதே போல் பாருங்கள், இப்போ அதே போல் 2 பாங்கு சொல்கிறீங்க. என்ன சவுதியில் இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டீங்கல்ல, சவுதியில் 2 பாங்கு சொல்கிறாங்களே ஜும்மாவுக்கு, நீங்கள் 2 பாங்கு சொல்லலை. சவுதியில் வந்து தர்கா இல்லைங்கிறது மட்டும் ஆதாரமாக கொண்டு வரீங்க, மௌலிது இல்லைங்கிறதுக்கு மட்டும் ஆதாரமாக கொண்டு வரீங்க. அப்போ சவுதி தான் ஆதாரம் சொன்னால் இதே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் பாணியில் கேள்வி கேட்குறோம், அதற்காக வேண்டி சவுதி நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தமா? யார் எப்படி வர்றாங்களோ அப்படி கேள்வி. இதில் முரணே கிடையாது. இதை நான் அப்பவும் சொல்லிவிட்டோம், இப்பவும் சொல்கிறோம். சவுதி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், வஹாபி கவர்மெண்ட்டு தான் அது. ஆனால் அதில் சில நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே சென்று வாயடைக்க செய்வோம். இது எங்கள் நிலைப்பாடு, அப்படி தான் செஞ்சுருக்கிறோம். இதனால் எந்த முரணும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் உண்மையிலே முரணு சொன்னது யார்? அவங்க தான். சிகர் ஒரு காலத்து கூடுன்னாங்க, இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு முன்னால் சொன்னாங்க, இப்போ வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இது கருத்து ரீதியிலான வேறுபாடு அவங்ககிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்குதா? நாங்கள் சொல்கிறோமா மௌலிது கூடும்னு சொல்லிவிட்டு மௌலிது கோடான்னு சொல்கிறோமா? எல்லாம் ஒன்று தான். ஒரு ஆள் எப்படி வர்றாரோ அவர் நிலையை வைத்து நாங்கள் வாதிடுகிறோம், அவ்வளவுதான். சட்டத்தை மாற்றிக்கொள்வதல்ல. அதனால் எது சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், இப்போ சலாம் கூறும் முறை அப்படின்ட்டு வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை இட்டிருந்தால், சலாம் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹும் அவனது தூதர் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை. மாறாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதைத்தான் தெளிவாக நினைத்துள்ளார், சலாம் கூறுவதையாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா தப்தவுல் யஹூதா வல நசாரா பிஸ் சலாம், நீங்கள் யஹூத நசாரர்கள் சலாம் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீமில் இருக்குது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அனுமதிச்சிருக்காங்க, நீங்கள் யஹூத நசாராக்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஆதாரத்தை தரணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் ஒட்டுமொத்தமாக தகிடு தத்துவம் என்னென்ன வார்த்தை பயன் அவ்வளவும் சொல்லலாம். ஏன்னு கேளுங்களேன், மாலிகி இமாமை நான் ஆதாரமாக காட்டினேன். இவங்க தான் பெண்களை பார்க்கலாங்கிறாங்க, தொடையை காட்டலாங்கிறாங்க. இமாம்கள் அப்படி சொல்லலைன்னார். இமாம்கள் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, உங்கள் இமாமும் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு தான் சொன்னோம். இதே மாதிரி தான் இப்னு குத்தைபா அவர்கள் கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்னு குத்தைபா தவிர யாரும் சொல்லலைன்னு ஒருத்தராக சொன்னாங்களான்னு கேட்பார். அந்த இப்னு குத்தைபா போடுங்க. அடுத்து தாபின் வந்தாங்கல்ல, அவங்கள ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு சொன்னாங்களா? அதுக்கு அடுத்த காலம் இந்த சலஃபுல்லாம் சொல்றோம்ல, அவங்களாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு ஆதாரம் கிதாபுல, நம்ம கிதாபுல எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட கேட்கலாம். இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற சாதிக்கிறாங்கல்ல, சாதிக்க நினைக்கிறாங்கல்ல, ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட அவங்க மதிக்கிறாங்கல்ல இமாம், அந்த இமாமாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு வாசம் சொல்லியிருக்காங்களா? என்ன குர்ஆன்ல வேண்டாம் இல்லாம இருக்கட்டும், ஹதீஸ்ல வேண்டாம் இல்லாம இருக்கட்டும், சஹாபா பெருமக்கள் வேண்டாம் சொல்லாம இருக்கட்டும், இதுவரைக்கும் யாராவது ஒரு ஆள் கூட சொல்லலையாங்க? எவ்வளவு விஷயம் எழுதப்பட்டு போச்சு. சரி, இப்னு தைமியாவுடைய சிந்தனை நல்ல சிந்தனை சொன்னா கூட அந்த இப்னு தைமியாவுடைய கிதாபுலையாவது இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற வாசம் இருக்குதா? ஒரு நபராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி எழுதவே இல்லைங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் இவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்களே, ஒரு ஆளா பெரும்பான்மை எல்லாம் மதிக்கிற இமாம்கள், இந்த சுன்ன ஜமாத்து ஆலிம்கள் அவங்களாம் விட்டுருவோம்.
பெரிய சிந்தனையாளர்கள் தான், இவங்கெல்லாம் ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான் அப்படின்லாம் சொல்கிற ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க. இப்படி சொன்னதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம், இப்னு குத்தைபா எடுத்து காட்டணும். இப்னு குத்தைபாவை நம்ம ஆதாரமாக காட்டல, ஒரு ஆளாச்சும் சொல்லியிருக்காரான்னு கேட்டு அது போடுங்க. கேள்வி அப்படி இருக்கிறது, விரிந்த அளவுக்கு கேட்டோம். இன்னைக்கு இப்னு குத்தைபா மட்டும் சொன்னதன் மூலமே உலகம் அறிந்து விட்டது. இப்னு குத்தைபாவை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். குர்ஆனை அல்ல, ஹதீஸை அல்ல, குறைஞ்சபட்ச சஹாபா பெருமக்களுடைய சொற்களை கூட அவங்க பின்பற்றல, இப்னு குத்தைபாவை தான் பின்பற்றுகிறார் அப்படின்னு முடிஞ்சு போச்சாங்க, உலகம் அறிஞ்சிருச்சாங்க. இவர் இப்படி சொன்னதுனால எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறாரு, அதையெல்லாம் உங்களுக்கு படிச்சு காமிச்சாங்களா? கிடையாது. இப்னு குத்தைபா இப்படி சொல்லிவிட்டு மற்ற அறிஞர்களோட விமர்சனத்திற்கு எப்படி ஆளா இருக்கிறார் தெரியுமா? அது வேற சப்ஜெக்ட். ஆளாச்சும் சொன்னாரான்னு கேட்டதுக்கு தான் எடுத்து போட்டோம். இப்னு குத்தைபா ஆதாரமாக காட்டல. அப்புறம் என்ன சார், இப்னு குத்தைபா தான் உங்களுக்கு ஆதாரம். இப்போ மாலிக் இமாமை எதுக்கு போட்டோம்? மாலிக் இமாமை நாங்கள் ஆதாரம் காட்டியா போட்டோம். இமாம்கள்னா நாங்கள் அப்படி சொல்ல, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் இமாமு தாங்க சொல்லியிருக்காரு தொடையை காட்ட சொல்லி. மாலிக் இமாம் வந்து பொம்பளைக்கு முன்னாடி தொடையை காட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு அதுக்கு தான் நீங்கள் சொன்னதுக்கு தான் கேட்டேன். அப்போ இமாம்கள் சொல்லாத சொன்னோங்கிறத உங்களுடைய கோபம். இமாமே சொல்லியிருக்காருன்னு அதுக்கு ஆதாரம் காட்டினா உடனே பயங்கரமான ஒரு கண்டுபிடிமா என்ன செய்கிறாரு, அதுக்கு தான் மாலிக் இமாம். மாலிக் இமாம்களுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன, இந்த இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், புதுசாக சொல்கிறது இந்த ஹிதாயாவில் கூட இருக்குது பாருங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒலா யஜூஸ் எழுதுற ரெஜுல் இல்லல் அஜ்னபியத்தி, ஹனஃபி கிதாப்பில் அந்நிய பெண்ணை ஒருத்தன் பார்க்கக்கூடாது, இல்லா வஜீஹா ஓ கஃபைஹா, முகத்தையும் கையையும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறதே கூடாதுங்கிறோங்கிறீங்க, பார்க்குறது கூடுன்னு தான் உங்கள் மதுஹபில் இருக்குது. அது மதுஹப் ஆதாரம் காட்டு, அதுக்கு என்ன செய்வார் தெரியுமா? பார்த்தீங்களா, மதுஹப் ஆதாரம் காட்டாங்க பாரு. மதுஹபில் ஆதாரம் காட்டல, எது காட்டுறேன்னு சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. இவ்வளவுக்கு விவரம் இல்லாமல் நீங்கள் இருக்கிற ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டால், இது இன்னொரு கிளிப்பிங்க. அதுக்கு அடுத்து வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறா சொல்கிறார். திருமதி கேட்டோம், முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகத்தோடு புணர்ந்தவனுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்னீங்க. பெரிய பாரதூரமான விஷயம், சின்ன விஷயம் இல்லை. இது வாய் தவறி சொன்னதல்ல, விவாதத்தில் சொன்னது. 5 நிமிஷம் அவகாசம் எடுத்து மறுப்பில் தேடி பார்த்து சொன்னது, பரிசீலித்து சொன்னது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் விவாதத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுங்கன்றோம். எவ்வளோ பயங்கரமான விஷயம் ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டிருக்கேங்கிறோம். அதை என்ன செய்யல, இது வரைக்கும் திருமதியிலேருந்து அந்த ஹதீஸ் இது வரைக்கும் எடுத்து காட்டவே இல்லை. அது நல்ல ஆரம்ப பற்றி ரசூலுல்லாஹ் பற்றி இந்த மாதிரி ஒருத்தர் அவதூறு பண்ணால் எந்த இடத்துல வைப்பது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், இந்த மிருகத்திறன் புணர்வது, சின்ன பிள்ளையை புணர்வது, இதெல்லாம் கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தண்டனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை வைக்கிறார். இந்த தண்டனை இல்லைங்கிறதுக்குன்னா இப்படி நீங்கள் நழுவலாம். நோம்பு முடியாது, ஹஜ்ஜு முடியாதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அட தண்டனை இல்லைன்னா சரி, தண்டனை நிறைவேற்ற வெட்டி அது வேணான்னு விட்டுருப்போங்க. பணத்தோடு சேர்ந்தால் நோம்பு முடியாது, மிருகத்தோடு சேர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது. இது வந்து அசிங்கம் இல்லையா? அப்போ வச்சுக்கிறோம், சட்டமோட வச்சுக்கிறோம். சட்டமாக இது அசிங்கமாக தெரியலையா? அருவருப்பாக தெரியலையா? பையனோட போட்டு வேலை செஞ்சால் நோம்பு முடியாது, நாயை பிடிச்சி வேலை செஞ்சால் இப்படிலாம் அசிங்கமாக கேட்கவே அருவருப்பாக இல்லை? ஹஜ்ஜு முடியாதான், நோம்பு முடியாதான். அப்போ என்ன செய்கிறது, இது ஆதாரம் காட்டுங்க, ஆதாரம் தரணுங்கிறாரு. ஆதாரத்தை காட்டி கிளிப்பில் போட்டு, அரபியை வாட்சி காட்டி, டெக்ஸ்ட்டை கிளிப்பிங்கில் போட்டு காட்டி ஆதாரம் கொடுப்போம், பிரிண்டுங்க. பணத்தோடு சேர்ந்தா நோம்பு முடியாதுன்னு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இருக்குது, முதல்ல வாசிட்டோம், நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பிட்டீங்க, பிரிண்டும் கொடுப்போம், அது ஒரு விஷயம். அப்போ ஹதீஸ் கேட்டால் ஹதீஸ் தரவில்லை, இப்படி நிறைய நினைஞ்சிருக்கிறாரு, குழப்பியிருக்கிறார். அப்புறம் என்னன்னு கேட்டால், ஏன் இந்த சவுதியை நாங்கள் காட்டினோம் தெரியுமா? வஹாபிகள் அவங்க ரூட்டில் போய் மடக்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் அதை கேட்டால் அந்த ரூட்டில் சொன்னதே இல்லது, உங்களுக்கு தெரியாது. சொன்ன பிதத்து சொன்ன மாதிரி தான். அப்போ நாமளும் என்ன செய்கிறோன்னு கேட்டால், உங்கள் ரூட்டில் வந்து தான் உங்களை நாங்கள் மடக்கிறோம். எந்த ரூட்டு? மதுஹபு குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்க உரியண்டி இல்லை, அதுக்கு தான் மதுஹப்லேருந்து மடக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ரூட்டில் வந்து நீங்கள் எந்த ரூட்டில் தப்சீர்னு சொல்கிறீல்ல, மதுஹப தப்சீர்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? நாங்களும் என்ன செய்கிறோம், உங்கள் ரூட்டில் வந்து நீங்கள் தான் இதை குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுதான் தப்சீர், அந்த தப்சீரில் இந்த மாதிரி லட்சணமாக எழுதி வச்சுக்கிறாங்க என்று உங்கள் ரூட்டில் வந்து நாங்களும் மடக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், எடுத்து கட்டுக்கலாம். அடிக்கடி என்ன செய்கிறாரு, கலையை கவலை நீங்கள் ஒத்துக்குறங்க, தோல்வி ஒத்துக்குறங்க. ஒப்பந்தம் போடும்போது அதையெல்லாம் நீங்கள் சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லாமல் போய் ஒத்துக்கிட்டு எழுதுனது ஒப்பந்தம். இது எப்போ கேட்கணும், ஒப்பந்தம் போட்டோமே அதில் எழுதும் பொழுது ஷேக் அப்துல்லாவும் ஷேக் அப்துல்லாவுடைய அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் ஆபாசங்கள், அசிங்கங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள், பொய்கள் மலிந்திருக்கின்றன. இப்படி நம்ம எழுதுனமே
அப்போ நீங்கள் கேட்டிருக்கணும், இது வந்து நீங்கள் தோல்வி ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் எழுதுவோன்னு இருக்கணும். கையெழுத்து போட்டிங்களே, இந்த விவாதத்துக்கு வந்து உட்காந்தீங்க, அப்போ கேட்டிருக்கணும், இதெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, இதெல்லாம் பேசுவோன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ எழுதி கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். தலைப்புக்கு வந்து எல்லாம் ரெடின்னு வந்துட்டு பதில் சொல்ல முடியாமல் அள்ளி போட்டோன்னு தடுமாறிக்கிட்டு நீங்கள் தடம்புறண்டா என்ன அர்த்தம்? அதனால் வந்து எழுதி தந்தால் தான் பதில் சொல்லுவேங்கிறதெல்லாம் என்ன இல்லை. இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட இந்த சட்டங்களை பாருங்கள், ஒரு மூளை கூறுகட்டத்தனமாக எப்படிலாம் இருக்குன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், பொண்டாட்டியோடு படுத்து கிடக்கிறான். சட்டம் பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணுறாங்க அறிஞர்கள், பயங்கரமான ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுறாங்க. இதை ரிசர்ச் பண்ணி எழுதுனாங்க. நாங்கள் ரிசர்ச்சை பாருங்கள். ஒரு கணவன் மனைவி படுத்து கிடக்கிறாங்க. படுத்து கிடக்கும்போது கணவன் வந்து மனைவியை உடலுறவுக்காக அழைக்கிறான், அல்லது மனைவி புருஷனை வந்து உடலுறவுக்காக எழுப்புறான், எந்திரிங்கன்னு சொல்லி. அந்த எந்திரிச்சவனை ஆசையோடு எந்திரிக்கும் பொழுது தெரியாமல் இவன் கை அவன் மக மேலே பட்டுச்சுன்னு வைங்க, அந்த பொண்டாட்டியுடைய மக மேலே, உடனே தாய் வந்து ஹராம் ஆகிடுறான், மனைவியாக இருக்க மாட்டான். தெரியாமல் கை இப்படி பட்டுச்சுன்னு வைங்க மக மேலே. எப்போ மனைவி ஆசையோடு கூப்பிடும் பொழுது இவனுடைய கை இதுக்குன்னு சொல்லுவாங்க, பற்றியெல்லாம் எவ்வளோ பேணுதல்னு பார்த்தீங்களா, அதுக்கும் தத்துவம் சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியாமல் கை பட்டு விட்டது என்று சொன்னால் அதுவும் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதிக்கிறாங்க? ஃபொலவ் ஐக்கல ஜவுஜத்தஹு அவ் ஐக்கலத்துஹு ஹிய. ஒன்று இவன் பொண்டாட்டி எழுப்புறான், அல்லது வந்து அவன் வந்து புருஷனை எழுப்புறா, இல்லை ஜிமாயிஹா உடலுறவுக்காக அப்படி எழுப்பிக் கொள்வார்களே. ஆனால் இப்போ மஸ்ஸத்து எதுஹு அவனுடைய கை பட்டுவிடுமையானால் பின்தகல் முஸ்தஹாத் ஆசைப்படக்கூடிய வயசில் உள்ள பருவ வயசு உள்ள மகள் மீது பட்டுவிடுமையானால், அவ் எதுகா அல்ல அவளுடைய கை பட்டுவிடுமையானால், இவனகு இவனுடைய மகனை, இவனுடைய மகன் ஒருத்தருக்கான் வேறு பொண்டாட்டிக்கு போல அவனை கட்டுப்படுவதனால் ஹருமத்தில் உம்மு அபதன் காலத்துக்கும் தாய் ஹராமாகி விடுவாள். கணவன் மனைவி வாழ்கிறாங்கல்ல, வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் கை அந்த பொண்டாட்டியுடைய மகன் மேலே தெரியாமல் பட்டுருச்சுன்னு வைங்க, தெரியாமல் தான் பட்டுருச்சின்னு சொன்னால், ஆஹா இவன் வந்து தாய் கிடையாது, தாய் வந்து பொண்டாட்டி வந்து நம்ம பொண்டாட்டி கிடையாதுங்க, மகளை தொட்டுட்டதுனால அவள் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்துக்கு வந்துட்டதுனால இவன் வந்து பொண்டாட்டியாக இருக்க மாட்டானாம். இவ்வளோ பயங்கரமான ஆராய்ச்சி. இப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி என்ன செய்கிறீங்க, கஞ்சா அடிக்கிறது, கஞ்சா ஆஃபின்னு இதெல்லாம் என்ன செய்யலாம், அப்போ அவாம்களுக்கு சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எப்படி எழுதியிருக்காங்க, யுக்குரகு அக்குழு எசீரி மின்ஹா சிறிதளவு அதில் சாப்பிட்டு கொள்ளலாம், மின்கயிறு கஸ்தில் முதாவமத்தி நிரந்தரமாக தொடரும் எண்ணம் இல்லாமல் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபத்துலுமையில் அதனுடைய விளக்க உரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒலாக்கின் எஜிபு கத்துபுகு அலல் அமாம். ஆனால் பாமரர்களுக்கு இதை சொல்லிவிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவங்க ரொம்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நினச்சிருவாங்க, ஆளுங்களுக்கு தான் கரெக்டான அளவு தெரியும், அதனால் அர்த்தம் அளவு அவங்க தான் கரெக்டாக பார்த்து சாப்பிட்டுக்குருவாங்க, பாமரர்களுக்கு சொல்லிடக்கூடாது. இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து கேட்டால் இது அருவருப்பா இல்லையா? இந்த மாதிரி அஃபீனும் ஹஷீஷு இதுகளெல்லாம் சாப்பிடுவது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறலாம், மக்ரூஹ் தான், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறலாம், அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் நிறைய. அன்பானவர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டா, அதுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி நம்ம கேட்டோம். இமாம்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு மட்டும் கேட்டு இருந்து அவங்க பதில் சொல்லியிருந்தா, இப்னு குதைமா சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் சரி. நம்ம எப்படி கேட்டுக்கிட்டே வர்றோம்? குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்களா, மற்ற இமாம்களை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படி கேள்வி வச்சோம். குர்ஆனையும் விட்டுவிட்டு, ஹதீஸையும் விட்டுவிட்டு, சஹாபா பெருமக்கள் விட்டுவிட்டு இப்னு குதைமா மட்டும் தூக்கிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? எல்லாம் புரிவாங்களா இல்லையா? இவர் எல்லாத்தையும் கேட்டு தானே கடைசியில் தான் இமாமை கேட்டார். அப்போ குர்ஆனில் இல்லை போல தெரியுது, இருந்தது அங்கே கொடுத்துல இப்னு குதைமாக்கு வந்திருக்கானே, ஹதீஸில் ஆதாரம் கொடுத்துப்பில்ல அப்புறம் இப்னு குதைமாக்கு வந்திருக்கானே, சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிவிட்டுல இப்னு குதைமாக்கு வந்திருக்கானே. யாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் மதிக்கிற இப்னு தைமியாவை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம். இப்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லலை. ஏன் இப்னு தைமியாவும் சொல்லலைன்னு ஆகிப்போச்சு. இப்னு குதைமா சொன்னாருங்க, அவர் சொல்லிவிட்டு இமாம்குடைய விமர்சனத்துக்கு ஆளானாருங்க. இவங்க வந்து இவங்களுடைய வாதத்தில் கடைசியாக சொல்லிவிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இவர் எப்படி இப்படி சொன்னார் அப்படின்னு பழைய இமாம்களும் இவரை கண்டிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் சூரத்துன்னு சொன்னாலும் சிஃபத்துங்கிறத நாட்டி இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பண்புண்டு ஒரு வார்த்தை சொன்னோம்லங்க, சிஃபத்துனா பண்பு, தாத்துனா உள்ளமை. அப்போ இவர் சூரத்துங்கிற வார்த்தையை கூட சிஃபத்துங்கிற பண்புங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு இவர் மேலே நல்லெண்ணெய் வச்சவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும்
தஜிசிம் சொல்லுவாங்களே, தஜிசிம் முஜஸ்ஸிமான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுல, கண்ணு காதை வச்சு ஒரு உடலாக அமைக்கிறது, யாரும் சொல்லக்கூடாது. அது இஸ்லாத்தை விட்டும் ஒதுங்கிய கூட்டமாகத்தான் இருந்தது அந்த காலத்தில். இன்றைக்கி ஒரு கூட்டமும் அப்படி கிடையாது. அந்த கூட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி சில பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த முஜஸ்ஸிமாங்கிற கூட்டம் என்னன்னு சொன்னால், உருவத்தை உடலாக ஆக்குவது. இப்போ எல்லாருமே நீங்கள் கண்ணுங்கிற வார்த்தை வந்தாலும் முகம்ங்கிற வார்த்தை வந்தாலும் அப்படியே வைங்க, உடலை உருவாக்காதீங்க, விளக்கம் சொல்லாதீங்கன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி சொல்லானாங்களா, அப்போ உடல் தாங்கிறாங்க. உடலுங்கிறத யாரும் சொல்லலை. இந்த இப்னு குத்தைபா கூட அந்த கருத்தில் சொல்லலை. அவர் அந்த சூரத்துங்கிற வார்த்தையை அவர் போடுறாரு. அப்படி போட்டுட்டு தான் சொல்கிறாரு சிவத்துங்கிறது அவர் விளக்கம். அவர் சூரத்துக்கு போயிட்டு போயிடுறாரு. ஆனால் மற்றவங்க சிவத்துங்கிறது தான் சொன்னாங்கன்னு இவங்க நல்ல நோக்கி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. சரி, அடுத்து என்ன விஷயம், இப்போ கடைசியில் இமாம்கள்லாம் ஆபாச சொல்லலை நீங்கள் சொன்னீங்களே, அதனால தான் நாங்கள் மாலிக் மாமா எடுத்தோம். மாலிக் மாமா எடுத்தீங்க, நாங்கள் ஆபாச சட்டம் சொல்லிங்க நம்மள குர்ஆன் கொண்டு வந்து சரியாக தாங்க சொல்லியிருக்கேன்னு ஏன் சொல்லலை? அப்போ ஆதாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஹதீதை கொண்டு வந்து அதனால தாங்க நாங்கள் தொடைப்பகுதியை காட்டலான்னு சொல்கிறோம் அப்படின்னு ஏன் நீங்கள் ஹதீதை சொல்லலை? ஆதாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். மாலிக் இமாம் சொல்கிறாருன்னு தானே கொண்டு வரீங்க. அப்போ குர்ஆன்லையும் ஹதீஸையும் ஆதாரம் இல்லை ஏன் சட்டமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். அடுத்து மாலிக் இமாம் சொல்கிறாங்க அப்படின்னாங்கல்ல, அது கூட தவறுண்டு பிதாத்துல் முஜ்தஹித் கிதாபில் இருக்குங்க. ஏன்னா ஃபதஹப மாலிகுன் வஷாஃபிஈ, மாலிக் இமாமும் ஷாஃபி இமாமும் கூறுகிறார்கள், இலா அன்ன ஹத்தல் அவுரத்தி மின்ஹு மாபைன சுர்ரத்தி வருக்குபத்தி. சொல்கிறாங்க, ஒரு ஆணுடைய அந்த அவுரத்து பகுதி அப்படிங்கிறது அவனுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்போ மாலிக் இமாமும் கூட தொடைப்பகுதி மறைக்கப்படுவதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தானே இருக்குது. அப்போ மாலிக் இமாம் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எந்த கிதாபில் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கிதாப் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் லேப்டாப்பில் போய் அது இருக்குதான்னு நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அது எந்த கிதாபில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் தெளிவாக இருக்குது, மாலிக் இமாமும் தொடைப்பகுதி அவுரத்துன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ உங்கள் மாலிக் இமாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆயத்தை ஆதாரம் வைக்கலை, அதே ஆதாரம் வைக்கலை. உங்கள் இமாம் நீங்கள் எங்கள் இமாம் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன் பிதாத்துல் முஜ்தஹித் கிதாபில் இருக்குதுங்க. அந்த மாலிக் இமாம் தொடைப்பகுதி அவுரத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கிதாப் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், அது வாசகத்தை வாசிங்க, நாங்கள் போட்டு பார்த்துக்குறோம் அது இருக்குதா அப்படின்ட்டு. அடுத்ததாக பாருங்கள், இப்போ இன்னொன்று, நீங்கள் தண்டனை இருக்குதா இல்லையா அப்படி இருந்தால் பரவாயில்லையே, நீங்கள் ஹஜ்ஜு கூடுங்கிறீங்க, தொழுகை கூடுங்கிறீங்க, நோன்பு கூடுங்கிற அப்படிலாம் சொல்கிறீங்கிறீங்க. இது ஹஜ்ஜு கூடும் என்று சொன்னது சரியா இல்லையா அதை விவாதிக்கலாமே, தனி ஒரு விவாதம் வச்சு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆபாசத்தை போதிக்குது, ஆபாசத்தை போதிக்குன்னு சொல்கிறீங்க. ஆபாசத்தை இமாம்கள் மறுக்கிறாங்களே. ஒரு விஷயம் கூடுமா கூடாங்கிறது தானே. கூடும்னு சில பேர் சொல்லலாம், கூடாதுன்னு சொல்லலாம். எது சரி, குர்ஆன் ஹதீஸை வச்சு விவாதம் பண்ணலாம். ஹஜ்ஜு கூடுன்னு சொன்னதுனால ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க அவர். நோன்பு கூடும் சொன்னதுனால கூடுமா கூடாதா அது தனி சப்ஜெக்ட். அதுக்காக வேண்டி ஆபாசத்தை ஆதரிக்கிறான்னு வருமா? இது பெரிய வீண்பழி சுமத்துறது அல்லவா பெரியோர்கள் மீது. அதுபோல் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ நாங்களாவது பார்க்கலான்னாலும் சொல்கிறோம், காட்டலான்னாலும் சொல்கிறோம். இப்போ பிணத்தையே உடல் கொள்ளான்னு உங்கள் இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களே, ஆபாசம் ஆதரிச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இமாம்கள் சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க உங்கள் இமாம்கள் இதெல்லாம் ஆதரிக்கிறார்கள். நீங்கள் பிணத்துங்கிற வார்த்தையை கூட அந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, பிணத்தை உடல் வார்த்தையை கொண்டு வந்தீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வாங்க. இமாம்கள் அப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு ஆதாரத்தை நீங்கள் காமிச்சே ஆகணும். ஏன்னா எங்கள் இமாம்கள் அப்படி சொல்ல கிடையாது. சட்டத்தில் கூடும் கூடாது அது வேறு, அது கூடாது சரியா கூடுங்கிற சரியா அதை நம்ம வாதிக்கலாம். அது தனி ஒரு தலைப்பு போட்டு இன்னைக்கு அல்ல, இன்றைக்கி தர்ஜமா தப்சீர் தான். இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நீ தப்சீருக்கு சொல்கிறாங்க, தப்சீர் நூல் அப்படின்னு தான் அங்கே இருக்குது, நிலைப்பாட்டில் இருக்குது. என்ன ஒரு புது விளக்கம் கொடுக்குறாங்க இந்த மதுஹபுக்காக வேண்டி. ஷாஃபி மதுஹபுங்கிறது குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தானே, ஹனபி மதுஹபுங்கிறதும் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தானே, அதனால தான் எடுத்துக்கிட்டோங்கிறாங்க. இது என்ன, இது ஊர் உலகத்தில் போய் ஃபிக்ஹுடைய கிதாபுக்கும் தப்சீருடைய கிதாபுக்கும் வித்தியாசம் கேட்டாக்கா எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்களே. நீங்கள் என்ன எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சம்மந்தப்பட்டது தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனையோ ஃபன் இருக்குது, எத்தனையோ துறைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை வச்சு மையப்படுத்தி பஹது பண்ணுவாங்க. அதனால் தப்சீர் இப்போ உதாரணத்துக்கு ஃபத்ஹுல் முயீன் இருக்குது, அது ஃபிக்ஹ் கிதாபுங்க. யாரா உலகத்தில் போய் ஃபத்ஹுல் முயீன் தப்சீர் நூல்னு சொல்லுங்கள், என்னப்பா இது அறகுறையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கே மார்ஷால ஓதனாரான்னு தான் சொல்லுவாங்க. ஃபிக்ஹ் கிதாப் வேறு, தப்சீர் கிதாப் வேறு. தப்சீரு அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கும் அதே போல் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்து விட்டாலே அது தப்சீர் நூலா? தப்சீர் நூலுக்கும் இந்த ஃபிக்ஹ் நூலுக்கும் வித்தியாசம் தெரியாதா?
ஏன் அவங்கெல்லாம் அந்த சிடி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் பாருங்கள், அத்தஃபாசீர் அப்படி ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கிறாங்க. முத்தூனுல் ஹதீதுல் கிதாபுக்கு அப்படி ஒரு ஹெட்டிங் போகிறாங்க. குத்துபுல் ஃபிக்ஹின் அது ஒரு ஹெட்டிங். அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் தப்சீர் போட்ட வேண்டியதானே? எல்லாம் தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து தப்சீருண்டா என்ன, ஃபிக்ஹ் கிதாப்னா என்ன அப்படி தெரிய ஆகிப்போச்சு. உலகத்தில் இப்படி ஒரு வித்தியாசம் இல்லாமல் யாருமே இல்லைங்க ஆலிம்களை பொறுத்த மட்டில். ஆனால் இவங்க தப்சீர் இருக்க நியாயப்படுத்துகிறாங்க. அது எப்படி? நீங்கள் தப்சீர்னு எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் நிலைப்பாடில் எழுதியிருக்கிறீங்க, அது சம்மந்தமாக பேசுங்க. இதுதான் சொல்கிறோம். கையெழுத்து போட்டிங்களேங்க, கையெழுத்து போட்டோன்னா தப்சீர்னு கையெழுத்து போட்டோம், அதில் நாங்கள் நிலைப்பாடாக இப்போவும் இருக்கிறோம். நீங்களெல்லாம் கையெழுத்து போட்டு மாறிட்டீங்க. அன்றைக்கு நீங்கள் ஃபிக்ஹ் கிதாப்னு சொல்லி நாங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் இப்போ சொல்லும்போது நாங்கள் மறுத்தா அப்போ கையெழுத்து போட்டிங்கல்லாங்கலாம். நீங்கள் தப்சீர் கிதாப்லாம் நிலைப்பாடில் எழுதணும், அதுக்கு நான் கையெழுத்து போட்டோம். அதனால தானே இவ்வளவு நேரம் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கையெழுத்து போட்டு தப்சீர் நூலுக்கு ஏன் ஃபிக்ஹ் கிதாப் கொண்டு வரீங்க? கையெழுத்து போடும்போது யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஃபிக்ஹ் கிதாபுங்கிற வார்த்தை வந்தால் தானே பிரச்சனை. இல்லை அப்படி இருக்குதா? ஃபிக்ஹ் கிதாப் இருக்குதா? தப்சீர் நூல் எழுத்துன்னு வந்தால் எல்லாத்தையும் எடுக்காம போய் தப்சீர் தனியாக வார்த்தையாக போடணும். இதெல்லாம் பேச்சு இல்லைங்க. சம்பந்தப்பட்ட இந்த விவாதம் குர்ஆனோட வசங்களுக்கு இவங்க சொல்கிற கருத்து சரியா, இவங்க சொல்கிறது சரியா, அதுக்காக நடைபெறும் 2 நாள். இந்த கருத்தை தெரிவதற்கு தான் வந்து மக்கள் உட்காருவாங்க. அதில் விட இல்லாண்டா என்ன இந்த தரப்பு குர்ஆன் சம்பந்தமாகவே கேள்வி கேட்குறாங்க, சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, இவங்க மதுஹபுக்கு போகிறாங்களே. வாதம் நடந்தது குர்ஆனுடைய கருத்து சரியா இல்லையாங்கிறதா மதுஹபுடைய சட்டங்களா அப்படின்னு தான் நினைப்பாங்க. 2 நாள் வேஸ்ட் ஆகிட வேணாம். இப்போ ஒரு நாள் வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால் இனிமேலாவது நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எவ்வளவோ வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த சலாம் சொல்கிற முறையை கூட நம்ம எடுத்து வச்சோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? மற்றவங்களுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறுவதைத்தான் தெளிவாக அனுமதித்தன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி தெளிவாக அனுமதித்த நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அப்படி தெளிவாக அனுமதித்த ஹதீஸை தாங்க. ஆனால் சலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன ஹதீஸை நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தப்துல் யஹூத வல நசாரா பிஸ் சலாம், யஹூதி நசாராக்களுக்கு நீங்கள் சலாம் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த அதை நீங்கள் தரணும். அப்போ நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் ஒரு தவறான கருத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது அதே போல் பாருங்கள், இன்னொரு கருத்தை அவங்களுடைய விளக்க உரையில் எழுதியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வானவர் தான் அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவார் என்று கூறுவதற்கும் எந்த சான்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. எல்லாரையும் ஒரு மலக்கு ரூஹ கைப்பற்றாரா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்கா, அது ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இன்னொன்று, எல்லாரையும் ஒருவரே கைப்பற்றுவார் அப்படின்ற வாசகம் குர்ஆனில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒன்றுங்க. ஏன்னா விளக்கம் வேறு. இப்போது பல மலக்குகள் கைப்பாற்றுவான்னு இருக்குது, அல் மலாயிகா வார்த்தையும் வருது. அதே போல் ஒரு மலக்கு வார்த்தையும் குர்ஆனில் இருக்க தான் செய்யுது. குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, சூரத்து சஜிதாவில் 11 ஆயத்துங்க, அதில் இருக்குது. அதுக்கு என்னது? மலக்குல் மௌத், ஒரு ஆள் உங்களை மரணிக்க வைப்பார். கும்ங்கிறது பன்மை வார்த்தை, மலக்குல் மௌத்துங்கிறது ஒருமை வார்த்தை. அப்போ ஒருவர் உங்களையெல்லாம் மரணிக்க வைப்பார்னு இருக்குது. இதுக்கு விளக்க வேண்டாம், 1000 கொடுக்கலாம், 1000 பேர், அதல்ல பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால், ஒரே ஒரு வானவர் தான் அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவார் என்று கூறுவதற்கும் எந்த சான்றும் இல்லை. இப்போ குர்ஆனில் இந்த வசனத்தை மறுக்கிறீங்களா? குர்ஆன் சகோதரர்களே, சில ஆதாரங்கள் எல்லாம் ஓப்பனாக கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுக்கணும்னு தான் கொடுக்கல. இந்த பணத்தோடு சேர்ந்தா நோன்பு முறியாதுன்னாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் அந்த இருக்கு கொடுங்க. மாலிகி இமாம் தொடை தான் அவுரத்து, தொடை அவுரத்து இல்லை, தொடையை மறைக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னார்னா வேறு கிதாபில் அப்படி இருக்குன்றாங்க. அப்படின்னா ராஃபி இமாமுடைய ஷரவுல் கபீரில் இப்படி இருக்குது. முரண்பாடுக்கு இது ஒரு ஆதாரம். அவர் ஒரு கிதாப்பில் மாலிகி இமாம் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறாரு, அவங்க ஒத்துக்கிட்ட இன்னொரு கிதாப்பில் அப்படி சொன்னார்னு இருக்குது. அவர் என்ன சொன்னாருங்கிறதுலே தடுமாற்றம் இருந்தால் ஒரு புது ஆதாரத்தை சேர்த்துக்கு நம்ம லிஸ்ட்டில் முரண்பாடும் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. அது மட்டும் சொல்லலை மாலிக் இமாமு, அன் மாலிக்கின் ஹியல் குபுலு ஒத்துபுர் ஃபொக்கத். மாலிக் இமாமுடைய கருத்து என்னன்னு கேட்டால், தொட கூட இல்லை, கோமணம்தான். அந்த முன் ஓட்டை பின் ஓட்டை மறையணும். அவர் என்ன சொல்கிறாரு? அல் குபுலு ஒத்துபுர் ஃபகத், இந்த 2 தான் மறைக்கணும், கோமணத்தை கட்டிட்டு போய் பொம்பளை பிள்ளை நில்லுங்கிறார் என்று அவர் சொன்னதாக ரத்துல் முக்தாரில் இருந்தாருக்கு ஆதாரம். ஹனஃபி மதகுடைய கிதாப்லையும் ஆதாரம் காட்டியாச்சு, ஷாஃபி மதகுடைய கிதாப்லையும் மாலிக் இமாம் சொன்னதுக்கு ஆதாரம் காட்டியாச்சு. மாலிக் இமாம் என்ன சொன்னார் என்பதற்கு ஆதாரம் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. ஆனால் திருமதியில் ஹதீஸ் கேட்டோம் ஒன்று தரக்கானமே, ரசூல்லா சொன்ன ஹதீஸ் ஒன்று தரக்கானம், உனக்கு கடைசி அது பிடிச்சிக்கிடுவோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க புதுசாக உள்ளது. இப்னு தைமியா சொல்லுறாங்க, டைம் இருக்காது, இப்னு தைமியா சொல்லவே இல்லை, நாங்கள் இப்னு தைமியா சொல்லித்தான் இருக்கிறாருங்களாம் அவர்கிட்ட ஆதாரம் நிறைய வச்சுருக்கிறோம், நேரம் இருக்காது. இன்றைக்கி லாஸ்ட் அமர்வு இது, இன்றைக்கி உள்ள தொகுத்து சில சொல்ல வேண்டி இருக்கிறது.
அதாவது சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, பதில் சொல்லலைன்னுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அது என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், அவர் எப்படி இட்டடிப்பு செய்கிறான்னு. இந்த கலால விஷயத்தை கேட்டாங்க, தெளிவாக சொல்லியாச்சு. 6ல் 1 பாதி 2 விதமாக வருது. 2வது இறங்குனது பாதிங்கிறது, 2வது இறங்குனது முந்தினதை மாற்றுன்ட்டோம். இது சாதாரணமாக எல்லா அறிவாளியும் புரிந்து கொள்ளக்கூடியது. இதில் நீங்கள் என்னத்தை போய் கேட்டாலும் சரி மக்கள் தெளிவாகிடுவாங்க, அது முடிந்து விட்டது. தொடை சம்பந்தமாக தெரியலான்னு ஒரு ஆதாரம் காட்டினாங்களான்னு இருக்கிறாரு, அதான் பேச்சு. அதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க. தொடை சம்பந்தமாக 2 விதமாக எழுதுனாங்கன்னு தான் எடுத்து வச்சிங்க. நீங்கள் இதில் கேள்வி, உங்கள் கேள்வி என்னன்னு கேட்டால் தொடை தெரியலாங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்ட்டு இது வரைக்கும் கேட்டீங்களா? இது வரைக்கும் என்ன வாதம் வச்சிங்க? 89 அந்த ஆபாசம்னு புஸ்தகத்தில் தொடையை மறைப்பது அவசியம் எழுதினார்கள், இப்போது மாற்றி கொண்டார்கள்னு கேட்டீங்க. அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கமே, அதுதான் கேட்ட கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. புதுசாக தொடையில் ஏதாவது கேட்குறாருந்தா கேளுங்க. இப்னு கசீருடைய அரபி இலக்கணம் சம்பந்தமாக கேட்டோங்கிறாங்க, அழகாக சொல்லியாச்சு. இப்னு கசீர் போன்றன்னு நாங்கள் புக்கில் எழுதியிருக்கிறோம், அதனால் இப்னு ஜரீர் தபுரி அவர் சொன்னதையெல்லாம் எடுத்து வாசித்து காட்டிட்டோம் இல்லைங்கிறாரு. அது மாதிரி சிகிர் சம்பந்தமாக முந்தி ஒன்று சொன்னீங்க பிந்தி ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னார், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம், அது விட்டுட்டாங்க, மறுபடியும் கேட்கல. நபி ரசூல்னு முன்னாடி வேற ஒருத்தர் சொன்னீங்க, இப்போ மாற்றிக்கிட்டீங்கன்றாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அது முடிந்து விட்டார், அதுக்கும் ஒரு வாய முடிக்கிட்டாங்க. அப்புறம் கதீம் ஜதீத் இமாம்களை முன்னாடி ஒரு சொல்லு பின்னாடி ஒரு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்களேன்னொடனே அதுக்கு சில மலுப்பல் சொன்னாங்க, அந்த மலுப்பல் அவங்களுக்கு திரும்பி பொருந்ததுன்னு சொன்னோம், அது முடிந்து விட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு தலாக்கு சொல்வதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டினீங்க, ஆணை நோக்கி தான் ரசூல்லா தலாக் சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி ஆதாரமாகும்னு கேட்டீங்க. அந்த ஹதீஸுங்கிறத புகாரி நம்பரை போட்டுவிட்டு கீழே தெளிவாக விளக்கியிருக்கிறோம். ஒரு ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு நம்பர் போட்டால் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். பெண்களுடைய தலாக்குக்கு இது ஆதாரம்ங்கிறோம். அந்த சம்பவம் என்ன, ஒரு பெண்ணு வருது ரசூல்லாட்ட சொல்லுது, என் புருஷன் இந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்லுது, அப்போ ரசூல்லா அவரை கூப்பிட்றாங்க, அதான் பெண்ணுடைய தலாக். அதுக்கு ஆதாரம் பெண்ணு சம்மந்தப்பட்டது தான், ஆணை நோக்கி தான் சொன்னார்கள். பெண்ணு முறையிடும் பொழுது தான் ஆணை நோக்கி ரசூல்லா சொன்னார்கள். அதுக்காக வேண்டி பெண்ணுடைய தலாக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் புகாரி நம்பரை போட்டோம். கீழே விலைக்கு இருக்கிறோம், வாய்ச்சி காட்டிட்டேன். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பெண்களுக்கு தனியாக அவங்களா தலாக்கு கிடையாது, இமாமுட்ட முறையிட வேண்டும், இமாம் மகரெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அது எதிலிருந்து காட்டினார், அது கீழே இருக்குது என்னுடைய தமிழாக்கத்துடைய விளக்க உரையில். அதை மறைச்சி விட்டார், அதை காட்டிட்டு அதுக்கு திருப்பி அதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து நசாயின்ட்டு அது முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு அது வேண்டிய இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த பொருத்தமில்லாத வசன எண்கள்ன்ற தலைப்பில் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாதியை காட்டுறாரு. நான் முழுசாக என்ன எழுதியிருக்கேன், இந்த என்னுடைய புக்கிலேருந்து காட்டுறாந்தா என்னுடைய புக்கிலேருந்து உள்ளதை காட்டினேன், இதில் தானே காட்டுறாரு. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், குர்ஆனில் நம்பர் போட்டிருக்கிறாங்க. இந்த நம்பர் எப்படி போட்டாங்க, நம்ம கேட்குறோம். வசனங்களை பிரிப்பது என்றால் 1102 பக்கம் வாய்ச்சார், அந்த பக்கத்தில் தான், அந்த பக்கத்தில் தான் முதல்ல இப்னு அசாக்கீரில் பின்பாதியை வெட்டின மாதிரி இதில் முன்பாதியை வெட்டிவிட்டார். நம்ம வாதத்தை ஒழுங்காக மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா, மறுப்பு சொல்கிறவர். அதில் என்ன இருக்கிறது, வசனங்களை பிரிப்பது என்றால் அதற்கு 2 அளவுகோல்கள் இருக்க வேண்டும். நான் எழுதுனது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்போது எந்த இடத்தில் நிறுத்தினார்களோ அந்த இடத்தை ஒரு வசனம் என்று கணக்கிட்டு இருந்தால் அது ஏற்கத்தக்கதாக இருக்கும். ஒரு ஆயத்துன்னு போட்டால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க, அப்போ தான் நம்ம ஆயத்துன்னு முடிவு பண்ண முடியும். அல்லது ஒரு கருத்து எந்த இடத்தில் முழுமை பெறுகிறதோ அதை ஒரு வசனம் என்று கணக்கிட்டிருந்தாலும் அறிவுபூர்வமாகவாது இருந்திருக்கும், அறிவுபூர்வமானதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 2 அளவுகோலின் அடிப்படையில் வசனங்களுக்கு எண்கள் இடப்படவில்லை. அவங்க இஷ்டத்துக்கு இதான் வசனம் நம்பரை போடுறாங்க, ஒவ்வொரு இடத்துல நம்பரை போட்டு வச்சுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் காட்டுறேன். என்னென்ன வசனங்களில் எழுவாய் ஒரு இடத்துலையும் பயனிலை ஒரு இடத்துலையும் போட்டிருக்கிறாங்கன்னு காட்டுறேன். நீங்கள் என்ன செய்யணும், இது தவறுன்னு சொன்னீர்களே ஆனால் நீங்கள் வசன எண்களை போட்டது அல்லாவா ரசூலான்னு ஆதாரம் காட்டுங்க. காட்டிவிட்டு இது தப்புன்னு சொல்லணும். நான் எனக்கு ரசூல்லா நிறுத்தின இடம் தானே வசனம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு அர்த்தமாவது இருக்கணும், ஒன்று அறிவுக்கு பொருந்தணும், இல்லாட்டி ஆதாரம் இருக்கணும். 2 நான் சொல்லியிருக்கிறேன். அவர் ரசூல்லா நிறுத்தினால் அந்த இடம் ஆதாரம், அதை மறைச்சிவிட்டு இதை பாதியை மட்டும் வாசி காட்டுறாரு. இதில் ஒன்றும் குழப்பமும் இல்லை. இப்போ அடித்து சொல்கிறேன், இதுதான் சரி, இது தவறு என்றால் இது நாளைக்கு இது ஒரு ஆர்குமெண்ட் தொடர்ச்சி இருக்குல்ல, வசன எண்கள் போடுறதே உள்ளே நுழைவோம். அக்கு வேறு ஆணி வேறு எடுங்க. நீங்கள் வசனங்கள் எப்படிலாம் போட்டீங்க, என்னென்ன சொன்னீங்க, நீங்கள் முஜிபுடைய விவாதம் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறீங்க. அதை விட தாண்டின செய்திகள்லாம் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்வோம், அதை விளக்கிடுவோம். அதையும் நம்ம சொல்லிவிட்டோம். அதே மாதிரி ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நம்ம என்ன காட்டுறோம், அபு தல்ஹாவுடைய அந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறோம், அந்த வசனத்தினுடைய பொருளை காட்டுகிறோம், அவ்வளவையும் காட்டி அந்த ஆதாரம் காட்டணும். அவர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாநாட்டு கிளிப்பை காட்டி என்ன செய்கிறாரு, அவர் ஆதாரம் காட்டிவிட்டு போயிட்டார். அது தெளிவு சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த கலா தொழுகை அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை காட்டினாங்க அப்படிங்கிறாங்க. கலா தொழுகைங்கிறதுக்கு வசனத்தை என்ன காட்டுறோம், இப்போ ஹலஃப மிம்பாதியும் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்தி ஒத்தபஹு ஷஹவாத் இப்போ சௌஃப யல்கௌன கையா, இப்போ கூட்டம் தோன்றினார்கள், தொழுகையை பாழாக்கினார்கள், அவங்க நரகத்தை அடைவார்கள் அப்படின்ற ஒரு முதல் வசனம். அடுத்த வசனத்தில் என்ன இருக்குது, இல்லாமன் தாப, அந்த வசனத்தை எடுங்க,
யார் ஒருத்தன் திருந்தி கொண்டானோ அவனை தவிர தௌபா செய்து கொண்டானேயானால் அவன் நரகத்தை அடைய மாட்டான். தொழுகையை பாழாக்கிட்டு தௌபா செய்து கொண்டானேயானால் அவன் நரகத்தை அடைந்து கொள்ள மாட்டான் இருக்கிறது. அப்போ தொழுகையை பாழாக்கி இருக்கிறாங்க போது திருப்பி சொல்லணும்ல. தௌபா செய்து விட்டு அவன் சரியாக நடந்து கொள்வானேயானால் அவன் நரகத்தை அடைய மாட்டான் இல்லாண்டு தவிர அவன் மற்றவர்கள் அடைவார்கள் இருக்கிறது. அதுபோக வேறு வேறு காரணங்களை இதில் சொல்லியிருக்கிறோம். அதனால் அதில் ஒன்றும் தெளிவாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காபிர்களுக்கு சலாம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ அலிஃபுலாமீம் முன்னாடி சொன்ன விஷயம், அலிஃபுலாமீம்ங்கிற ஒரு விஷயத்தை நெஞ்சார் எடுத்து வச்சார். அலிஃபுலாமீமுக்கு இவங்க அர்த்தம் இல்லைங்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அலிஃபுலாமுக்கு இந்த இருக்கு அர்த்தம், நீங்கள் அர்த்தம் இல்லைங்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். அலிஃபுலாமிக்கு அர்த்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அலிஃபுலாமீமுக்கு அலிஃபுக்கு இதான் அர்த்தம், லாமுக்கு இதான் அர்த்தம், மீமுக்கு இதான் அர்த்தம்னு அர்த்தத்தை காட்டி இப்படி என்ன செய்யணும்? அலிஃபுலாமீமுக்கு அர்த்தம் இல்லைன்னு நீங்கள் பொய்யா சொல்லிட்டாங்கிறீங்க. நீங்கள் எல்லா கிதாபுகளையும் நீங்களே அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்க அர்த்தம் தெரியான்னு எழுதி வச்சுவிட்டு அல்லாஹ் அர்த்தம் இல்லாத சொல்லுவானான்னு அம்புட்டு பேரையும் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அவங்க வெறுமனை எழுதி வச்சுட்டாங்க. நாங்கள் தத்துவத்தை சொல்கிறோம், மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏன் இந்த அலிஃபுலாமீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணத்தோடு விளக்கி இருக்கிறோம். அந்த காலத்தில் பண்டிதர்கள்ட்ட வழக்கம் இருந்தால் தான் அந்த பண்டிதர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். அப்ஜெக்ஷன் பண்டிதன் தான் பண்ணுவான், பாமரம் பண்ண மாட்டான். பண்டிதன்ட்ட அந்த வழக்கம் இருந்த காரணத்தினால தான் குர்ஆன் மீது குறை காணவன் நினைக்கிறான் அலிஃபுலாமீம்ன்ற நல்ல லட்டு மாதிரி கிடைச்சிருக்கும், என்ன உளறாருன்னு இருப்பான். அப்படி ஒருத்தனுமே கேட்கவில்லை. அப்போ என்ன இருக்குது? அந்த பண்டிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு இல்லாமல் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படின்றது அழகாத்தான் காரணத்தோடு நான் எழுதியிருக்கிறேன். முழுசாக படிக்காமல் ஒவ்வொரு வரியை எடுத்து படித்து கொண்டு என்ன செய்கிறாங்க? நீங்கள் என்னெல்லாம் எடுத்து படித்தாரோ நான் வேகமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பர்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மொத்தத்தையும் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மொத்த கருத்தை அவர் சொன்ன வாதத்துக்கு என்ன செய்யும்? பதில் தர்ற வகையில் அது தெளிவாக இருக்கிறது. அதை ஒருத்தர் சொல்லிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த உலகத் ஹம்மபிஹி ஹம்மத் பிஹி வ ஹம்மபிஹா அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கண விஷயத்தை சொன்னார். அந்த இலக்கண விஷயம் என்ன? அது ஒழுங்காக விலைக்கு சொல்லலை உங்களுக்கு. அந்த இலக்கண விஷயத்தில் என்னென்னு அது சொன்னால் பட் நேரமாகிவிடும். ஒரு சுருக்கமாக உள்ளது மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அதனால் சொல்லாம விட்டாருன்றுவாரோ இப்போவே சொல்லிவிடுறாங்க. பாதியில் நின்றால் பரவாயில்ல, மீது நாளைக்கு தொடர்ந்துக்குருவோம். அதாவதுங்க தமிழ் மொழியில் நீ வந்தால் நான் தருவேன். ஏன்னா இதை நான் லவ்லாவுடைய அந்த இலக்கணத்தை விளக்கிட்டு தான் அந்த சட்டத்தை நான் சொல்ல முடியும். மக்களுக்கு புரியறதுக்கு தான் விவாதம். சும்மா அரபியில் ஷர்த்து ஜவாபுன்னா அது சரி வராது. மக்களுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு விளங்கணும். தமிழில் என்ன செய்வோம்னு கேட்டால் நீ வந்தால் நான் தருவேன், நான் தருவேன்கிறது ஜவாபும்பாங்க, நீ வந்தால்ங்கிறது ஷர்த்தும்பாங்க, நிபந்தனை. நான் தருவதற்கு நீ வருவது நிபந்தனை. இந்த நீ வந்தால் நான் தருவேன் என்பதை தமிழ் மொழியில் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நான் தருவேன், நீ வந்தால், நீ வந்தால் நான் தருவேன், மாற்றி சொல்லலாம். இதை முந்தி போடலாம், அதை முந்தி போடலாம். அரபு மொழியில் முந்தி போடக்கூடாது. நீ வந்தால் நான் தருவேன், நான் தருவேன், நீ வந்தால்னு சொல்லக்கூடாது. அரபு மொழியில் ஃபஸ்ட்டு ஷர்த்தை சொல்ல வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த ஷர்த்துடைய ஜவாப் என்று சொல்லக்கூடிய விடையை சொல்ல வேண்டும். இது அரபு மொழியில் உள்ள ஒரு இலக்கணம், பொதுவான ஒரு விதி. இந்த விதியைத்தான் அந்த கிராமரில் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ என்ன வருதுன்னு கேட்டால் உலகது ஹம்மத் பிஹி ஓ ஹம்ம பிஹா, அவர் உலகது ஹம்மத் பிஹி அவள் அவரை நாடினால், ஓ ஹம்ம பிஹா அவரும் அவளை நாடினால், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி இறைவனின் அத்தாட்சியை அன்பானவர்களே, அவங்ககிட்ட ஒரு சட்டம் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க பதில் சொன்னால் இந்த திருமீதியில் நம்மகிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு பதிலாக அமைஞ்சிரும். அதுக்காக தான் கேட்டோம். உங்கள் சட்டம் என்ன, உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒருத்தன் மிருகத்திட தவறு நடந்து கொண்டான், புணர்ந்துட்டான். இப்போ அவனுக்கு இன்றைக்கி என்ன சட்டம் சொல்லுவீங்க? அவனுக்கு ஹத்து இருக்குமீங்களா இல்லைமீங்களா? அல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? அந்த சட்டம் நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நம்ம அதில் பதில் இருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கோம். இன்னும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அடுத்து நம்ம என்ன கேட்டோம்? இமாம்கள் ஆபாசத்தை ஆதரிக்கிறான்னு சொல்கிறீங்க, பிணத்தை புணரலான்ட்டு சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க. அப்படி எங்கெங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆதாரம் கேட்டால், இப்படி புணர்ந்தால் என்ன சட்டம் சொல்லியிருக்கிறா, ஆதாரத்தை கண்டாங்கிறாங்க. கேட்டது இதையா? நீங்கள் சொன்ன சட்டம் அந்த கிதாப் இருக்கான கேட்டோம். நீங்கள் இமாம்கள் மேலே வீண்படி சுமத்துனீங்களே, இமாம்கள் ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்கண்டு, பிணத்தை புணர்வது கூடும்ன்றல்லவா நீங்கள் சொன்னீங்க, ஆபாசம் ஆதரிக்கிறாங்க நீங்களே. அப்படி ஒரு வாசகத்தை கேட்டால் அந்த வாசகம் தந்தாங்களா? அப்போ கேட்டது ஒன்று, தந்தது ஒன்று. இப்படி தான் முன்னால் கூட இங்கே கடையக்கால வாதத்தில் கூட ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலான்னாங்க. அந்த வாசகத்தை தரணும்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அந்த இதில் தரலையே. இப்படி விளங்குறதுன்னு சொல்லி தானே ஆலிம்கள் மேலே வீண்படி சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலான்னு சொன்னால் அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம்.
கடைசி வரைக்கும் தரல. ஏன்னா அப்படி ஒரு வாசம் இல்லை. இவ்வளோ புரியிற ஆளாம். அப்படி புரியிறேன்னு சொன்னாக்கா யார் மேலே யாரும் வீண்படி சுமத்தலாங்க. இதெல்லாம் ஒரு இதாக ஒரு ஆள் மேலே நல்லதுன்னு சொன்னால் நல்ல விதமாக புரியலாம். ஒரு ஆள் மேலே செய்யாத ஒன்றை சொல்லாத சொல்கிறதுக்கு புரியுதுங்கிற வார்த்தை கொண்டு வரணுமா? இதான் நபி வழியா? யார் என்ன சொன்னாங்களோ அதையில அவங்க சொல்லணும், இவங்க சொன்னாங்கன்னு சொல்லணும், செஞ்சாக்கா செஞ்சான்னு சொல்லணும். இவ்வளோ புரிஞ்சு ஒரு ஆள் மேலே ஒரு ஈட்டு கட்டுறாங்க, வீண்படி சுமத்துறாங்க. அதே போலங்க இப்போ பதிலுங்கிற பட்டியல் போட்டாங்கல்ல, எதுவுமே பதில் இல்லைங்க. பதிலுங்கிற பேர் தான் இருந்துச்சே தவிர நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. மறுபடியும் மாறிவிட்டது, வசனம் மாறிவிட்டது, கலாலா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? அப்போ அந்த சட்டம் மாறிவிட்டதுன்னு சொன்னால் என்ன ஆதாரம் கேட்டோம். சரி, ஆதாரம் தரல. அப்போ தாய்வழி சகோதரனுக்கு என்ன நிலைப்பாடு? நீங்கள் சட்டம் மாறின்னு சொல்லுங்க. அதுக்கு இப்போ இதுவரைக்கும் பதில் சொன்னாங்களா? கலாலான்னு தூக்குனாங்களே, அவங்க பதிலில் இது இருந்துச்சா? நான் கேட்ட கேள்வி பதில் இருந்துச்சா? அப்போ பதில் சொல்லிட்டோம். கேள்வியாக இருக்குது, பதில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே போல் இவங்க வந்து அந்த தொடையை மறைக்கிற விஷயத்தில் சொன்னாங்க, நீங்கள் என்ன ஆதாரமாக நாங்கள் கேட்டீங்க, எந்த இமாம் கேட்டீங்கன்னு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் இப்படி ஒரு ஆபாசத்தை சொல்கிறீங்களே, அதுக்கு உங்களுடைய ஆதாரம் என்ன? குர்ஆனில் ஹதீஸில் ஏன் சொல்லி காட்டலை? இதான் எங்கள் கேள்வி. அப்போ குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம். அதுக்கு நீ பதில் சொன்னீங்களா? இல்லை, மாலிக் இமாம் சொன்னாருங்கிறதுக்கு தான் தண்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி மாலிக் இமாம் சொன்னார்னு சொன்னீங்க. இல்லைங்க, அவர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு பிதாத்துல் முஜதீல் இப்படி இருக்கேன்னு காமிச்சோம். இல்லை, நாங்கள் சொல்கிறதுக்கு தான் இப்படி தான் இருக்குங்கிறீங்க. அப்போ உண்மையில் அவர் எப்படி சொன்னாருங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் உங்கள் கொள்கைக்கு குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆதாரம் தர கிடையாது. அது ஒன்றா. அடுத்து இப்னு கஸீர் இமாம் விஷயமாக கேட்டோம். நீங்கள் வந்து குர்ஆனுடைய இலக்கத்திற்கே முரணானதுன்னு இப்னு கஸீர் சொல்லியிருக்கான்னு ஒரு தஃப்சீர் எழுதியிருக்கிறீங்க. இப்னு கஸீர் எங்கே சொன்னாங்க? ஆதாரம் தாங்கன்னோம், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னோம். கொடுத்தீங்களா? இல்லை. நீங்கள் மற்றது நாங்கள் கேட்காத தந்தீங்க. இமாம்கள் ஆபாசை ஆதரிக்கிறார்கள்னு சொன்னதை கேட்டோம், ஆனால் அதை தராமல் வேறு என்ன தந்தீங்க. ஆனால் இப்னு கஸீர் இமாம் விஷயம் இது வரைக்கும் தெரியல. ஆமாம், பதில் சொல்லிட்டேங்கிறீங்க. நான் கேட்டோம் இப்படி சொல்லியிருக்காங்களாண்டு பதில் சொன்னீங்களா? ஆதாரம் காட்டினீங்களா? இப்னு கஸீர் இமாம் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், இப்னு கஸீர் இருந்தாங்க, அது தரலையே. அப்போ இல்லை என்ன வழங்குது? நீங்கள் பதில் சொல்லணுன்னு ஆகுது. சும்மா இப்னு கஸீர் அப்படி சொல்லிட்டா பதில் ஆகிறாது. என்ன நாங்கள் கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல் சிஹ்ர் விஷயத்தில் விளக்கம் சொன்னாங்களா? எங்கே விளக்கம் சொன்னாங்க? முன்னுக்கு பின்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னு நாங்கள் சொன்னோம். அந்த விளக்கத்தை நீங்கள் அதோடு விட்டுட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன விளக்கமாக சொன்னீங்க? அதே போல் ரசூலுக்கும் நபிக்கும் நீங்கள் வித்தியாசம் இல்லைன்னு இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி இருக்குன்னீங்க. அப்போ நாங்கள் உங்களுடைய முன்னுக்கு பின் முரணை சுட்டி காட்டணும், அதுக்கு விளக்கமாக சொன்னீங்க. விளக்கமாக சொல்லியாச்சு. நீங்கள் விளக்கம் சொல்லவே கிடையாது. ஏன் நாங்கள் முன்னால் மறுத்தோம், இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம்? சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லிட்டோம்ட்டீங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் அந்த ரசூல் நபிக்கு நான் விளக்கமெல்லாம் நீங்கள் சொல்லலைங்க. நாங்கள் தான் சுட்டி காட்டணும் முன்னுக்கு பின்னா முறைன்னு சொல்லிங்கன்ட்டு. அதுபோல் விவாகரத்து செய்யும் உரிமை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நாங்கள் ஜமாத் தலைவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு சொன்னோம். அதை நிப்பாட்டிக்க வேண்டியதானே? அப்படி சொல்லியிருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நாங்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்க மாட்டோமே. ஜமாத் தலைவர்கிட்ட முறையிடலாம், அவரும் கணவரை கூப்பிட்டு சொல்லலாம் இந்த அப்பாண்டு. அதுக்கு தான் குழுங்கிற பேரை நாங்கள் வச்சுருக்கிறோம். அது பேச்சே கிடையாது. அந்த வாசகத்தை சொல்லியா நாங்கள் மறுத்தோம்? பெண்களுக்கும் விவாகரத்து செய்யும் உரிமைன்றல போட்டிருக்கீங்க, அந்த வாசகத்துக்கல்லவா நாங்கள் ஆட்சேபம் தெரிவிக்கிறோம். ஒன்று நாங்கள் அப்படி போட்டே தப்புன்னுங்க, அல்ல போட்டதுக்கு இதான் ஆதாரம் சொல்லுங்கள். அப்போ இதுக்கு பதில்கிற பேர் வந்துச்சே தவிர பெண்களுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை என்று போட்டுறீங்களா, அதுக்கு ஆதாரம் கேட்டோமே, அதுக்கு ஆதாரம் வந்ததா? அப்போ பதில்னு பேர் தான் நடந்ததே தவிர பதில் கிடையாதுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வரவே இல்லை, பதிலே இல்லையே என்னமோ தெரியலை, அப்படி சொல்லவே கிடையாது. அதுபோல் இந்த எழுவாய் பயனிலைங்கிற மேட்ரை சொன்னாங்க, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மேட்ரை சொன்னாங்க. அதாவது இப்படி இருந்தால் தான், ஒரு வாசமாக இருந்தால் தான் அளவுகோலாம். இந்த அளவுகோல் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? குர்ஆனா ஹதீஸா? அதானே கேட்டோம். சரி, இதுதான் அளவுகோல்னு சொன்னாக்கா வாசகமே எழுவாயும் இல்லாமல் பயனிலையும் இல்லாமல் அர்-ரஹ்மான் ரஹீம் ஒரு ஆயத்தாக இருக்குதே, மாலிக் யௌமித்தீன் ஒரு ஆயத்தாக இருக்குதே. அப்போ வாசகமாக இருந்தால் தான் அறிவுக்கு பொருந்தும் என்றால் அறிவுக்கு பொருந்தாதையா அல்லாஹு தாலா வசனம் ஆக்கினா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் ஆக்கினாங்களா? இப்படி ஒரு கேள்வி வந்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? நாங்கள் எழுவா பயனிலைங்கிற மேட்ரு சொன்னீங்களே தவிர அர்-ரஹ்மான் ரஹீம் இப்படி இருக்குதே, அது எழுவா பயனிலை இல்லையே, வாசகம் இல்லையே, அப்போ நான் சொன்னேன்ல, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அப்போ இல்லை என்ன வழங்குது? பதில்ங்கிற பேரில் சொன்னாங்களே தவிர பதிலே இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிகிறோம். அதே போல் பாருங்கள், அலிஃப் லாம் மீம் விஷயம் சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இது அரபி இலக்கியவாதிகளுடைய ஒரு முறை மரபுன்னு. நீங்கள் அதுக்கு ஒரு ஆதாரம் தாங்க இருக்கணும்ல, யாரோ ஒரு அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா அந்த இலக்கியவாதிகள் புலவர்கள் படித்த கவிதைகள்லாம் இன்றைக்கி இருக்குதுல்ல, அழிஞ்சு போயிட்டா பரவாயில்லை. அவங்க சபல் மொல்லக்காத்துன்னு சொல்கிறோமே, அந்த 7 கவிஞர்கள் செல்லதாசங்களுக்கு முன்னால் உள்ளவங்க மிக பிரபலியமானவர்கள் உலகத்திலேயே, அரபி கவிஞர்கள். அவர்களுடைய அந்த கவிதை வரிகள்லாம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்க உயிரோடு.
நீங்கள் சொன்ன மெத்தட் பிரகாரம் அவங்கெல்லாம் இந்த எழுத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களா? இல்லை. அப்பயே நீங்கள் இந்த கருத்தை திணிச்சிங்க. எந்த ஆதாரத்தைப்படி அதுக்கும் பதில் சொன்னீங்களா? நான் கேட்டோம், பதில் சொன்னோம். நீங்கள் நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம்? அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்க காமிங்க, காமிச்சிங்களா? அப்போ தான் பதில். அப்போ நீங்கள் பதில் சொல்லலைன்னு தான் அர்த்தமாகுது. எதுக்கு இது வரைக்கும் பதிலே வரலங்க. அதே போல் அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? அர்த்தம் இல்லைங்கிறது இல்லை, நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஆலமு முராதி விதான்னு சொல்கிறோம். அல்லாஹ் அறிந்தவன். எல்லாத்தையும் நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். அலிஃப் லாம் மீம்க்கு அர்த்தம் இல்லை என்பதல்ல, அல்லாஹ் அறிந்தவனுங்கிறோம். அப்படி சொன்னதுனால் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம்னு அர்த்தமா? இல்லை அர்த்தமே இல்லை நாங்கள் சொன்னோமா? அப்படியா தப்சீரில் போடுறோம்? அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறோம். இது அர்த்தமே இல்லைண்டா அல்லாஹ் தாலா தேவையில்லாத சொல்லியிருக்கலாம் வந்துடும். அல்லாஹ் தாலா இந்த அரபி இலக்கியவாதி உளருவாங்கல்ல, அடி பே தேண்டா அர்த்தமே இல்லாமல் காச்சா மாப்பாண்டான் ஒருத்தன் உளறல் தான். அந்த மாதிரி அரபி கவிஞர்கள் செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாரம் இல்லாமல். சரி, அப்படியே அவன் செஞ்சதான் உளறல்ல, அதையும் அல்லாஹ் தாலா கையாளன்னு. ஏன்னா இது உளறல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே அலிஃப் லாம் மீம் என்று ஓதுனா நன்மை, ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மைன்னு சொல்கிறாங்க நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எந்த மீனிங் இல்லாமலா அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ்வுடைய வார்த்தையாக போச்சுல. நன்மை இருக்குதுன்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை மீனிங் இல்லாமல் வந்திருக்கா? அரபி இலக்கிய மரபு ஆதாரம் தாங்க தரலையே. அப்போ அந்த கேள்வியும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது ஆகி போச்சு. சும்மா அலிஃப்லாம் மீமின்ற மேட்டரை எடுத்துட்டாலே பதில் ஆகிறாது. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும், அப்போ தான் சரியாகும். அதே போல் கடைசி நேரத்தில் அவங்க சொன்னாங்க அந்த லவ்லா பிரச்சனை சொன்னாங்க. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல நம்ம கேட்டு வச்சோம். லவ்லாக்கு விளக்கம் கொடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பிடிப்போம். அவன் இலக்கணம் வரும்பொழுது என்னங்கிறத நாங்கள் பிடிப்போம். விட மாட்டோம், எந்த பிரச்சனை விட மாட்டோம். குர்ஆன் இருந்தாலும் சரி தான், ஹதீஸாக இருந்தாலும் சரி தான், அரபி இலக்கணமாக இருந்தாலும் சரி தான், விட மாட்டோம். நாங்கள் பிடிப்போம். அவங்க விளக்கம் வரட்டும், நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ அது அல்லாமல் இப்போ நம்ம கல்லா தொழுகை விஷயத்தில் சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? நீங்கள் சொன்ன வசனத்தில் கல்லா தொழுகை தேவையில்லைன்னு இருக்கிறதா என்று கேட்டோம்ல. அந்த வசனம் மட்டும் ஓதிவிட்டு அதனால தான் சொல்கிறோங்கிறீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? தௌபா மட்டும் போதும் என்பதால் கல்லா தொழுகை தேவையில்லைன்னு புது சட்டத்தை உருவாக்குகிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்லை, அவசரத்தில் இருக்குன்னு சொன்னால் காமிங்க அப்படின்னும். காமிச்சிருக்கணுமா இல்லையா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் கல்லா தொழுகை தேவையில்லை. அப்படி சொல்லியிருந்தா பதில். நீங்கள் சும்மா அந்த ஆயத்தை மட்டும் எடுத்துட்டா கல்லா தொழுகை பற்றி கேட்டார்கள்னு சொல்லி 2 வாசத்தை விட்டுட்டா அது பதிலாயிருமா? கேட்ட கேள்விக்கு சொல்லணும், அதுதான் பதில். சும்மா நானும் அலிஃப்லாமின்னு எடுத்துட்டேன், மொழத்து குழுவுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பதில் ஆகிறாது. அப்போ இது எல்லா விஷயத்திலும் கேள்வியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வரவில்லைங்கிறத நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எதை கேள்வி கேட்டாலும் அதுக்கு வரலண்டு இப்னு கதீர் சொன்னார்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் கேட்டிருக்கேன், இன்னும் வரலை. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்க பல்வேறு விஷயத்தில் அந்த அசிங்கமான விஷயங்களில் இது ஒன்றுங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க நிர்வாணமாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை கொண்டு வர்றாங்க. நபிமார்கள்லாம் சொர்க்கத்தில் அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மரத்தை சுவைப்பதற்கு முன் இருவருக்கும் பால் உணர்வு இல்லாததால் நிர்வாணத்தை உணராமல் இருந்தார்கள். நிர்வாணமாக தான் இருந்தாங்களாம். அந்த மரத்தை சாப்பிட்ட பிறகு தான் அவங்களுக்கு அந்த உணர்வு காமணர்வும் வந்துச்சான். அப்போ தான் தன்னோட உறுப்பை பற்றி உணர்வுலாம் வருதான். அப்போ தான் மறைக்கிறாங்களாம். இப்போ இதுக்கு என்ன ஆதாரங்கிற நமக்கு காமிக்கணுங்க. சும்மா அந்த விளக்கங்கிற பேரிலே அல்ல. நமக்கு எதுவாக இருந்தாலும் குர்ஆன் இருக்கிறதா ஹதீஸுங்கிறதா தோறணும். அதே போல் அவங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்க? இன்னலக்க அல்லா தஜ்வா ஃபிஹா வலா தாராவுக்கு அவங்களாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே போல் யுபுதியா லஹுமா அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய சொந்த விளக்கத்தை தர்றாங்க. அதே போல் அவங்க அதில் எழுதுகிறாங்க,